லவ் ஸ்டோரி வித் சந்தோஷ் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி சந்தோஷ் மீட் பண்ணீங்க நீங்கள்? வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போதே எனக்கு தெரியும், ஓகே திஸ் இஸ் மை செகண்ட் மேரேஜ், எனக்கு குழந்தைங்க இருக்காங்க, இந்த குழந்தைங்களுக்கு அவர் ஒரு ஸ்டெப் ஃபாதர் அப்படின்னு அவருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், சந்தோஷுக்கும் தெரிஞ்சுது. நீங்கள் எப்படி அவரோட சேர்ந்து சரி ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன் வந்திருக்கு, நீங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்துட்டு ஹவு டு யூ ஓவர் கம் த சிச்சுவேஷன்? நான் இலங்கையிலேருந்து வந்திருக்கேன், வார் பார்த்துருக்கேன், என்னை சுற்றி நிறைய உயிர்கள் இழந்ததை பார்த்துருக்கேன். நாங்கள் ஒரு அகதியாக தான் ஒரு வாழ்க்கையை எனக்கு அறிவு தெரிஞ்ச நாள்லேருந்து ஆரம்பித்தோம், வாழ்ந்தோம். ஏன்னா நீங்கள் வந்ததுலேருந்து நம்ம எல்லாமே கொஞ்சம் சீரியஸ், கொஞ்சம் ஃபன்னாக போகும்போது கொஞ்சம் ஃபேஷன் செக்மெண்ட் இருக்காங்களா, ஏன்னா அவங்க நோன் ஃபார் யுவர் நெயில்ஸ், மூக்குத்தி, அதுக்கப்புறம் அவங்க ஜுவல்லரி, அது இல்லாமல் மெயின்லி யோர் சாரீஸ் இல்லைங்களா? ஒரு பெண்களை ரெப்ரசன்ட் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் ஒரு ஆண்டாளை விட காட்டக்கூடிய ஒரு கேரக்டர் எனக்கு ஸ்டோரிஸில் எனக்கு தெரியல. நெயில்ஸ்ன்னு பார்த்தா என்கிட்ட கேட்குற மொதல் கேள்வி என்னென்னா, ஹவு டு யூ மேனேஜ்? ஸோ த நெயில்ஸ் எனக்கு ஒரு 15-18 வருஷமாக நெயில்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். சண்டை போட்டிருப்பேன், அது தப்பு அப்படின்னு யோசிக்க, ஏன்னா பாவம் அவங்க வாழ்க்கையில் காட்ஸ் given you last 7 minutes. What will you do in that 7 minutes? என்ன பண்ணுவீங்க 7 minutes? Title sponsors: Max Gold, Legs Go Holidays, Dr. Sri Verma Wellness, Karthipuram presents Meenakshi Iyer and Karun Raman podcast, powered by i5 Properties, the Chennai Silks. மக்களே வணக்கம், நான் தான் கருண் ராமன். என்னை நீங்கள் ஒரு ஃபேஷன் கொரியோகிராஃபராகவோ, ஒரு ஸ்டைலிஸ்டாகவோ, இல்லை ஒரு இன்ஃப்ளூயன்ஸாக பார்த்துருப்பீங்க. ஆனால் இப்போது ஒரு டிஃப்ரெண்ட் அவதாரில் ஒரு ஒன் கான்வர்சேஷன் ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட, அது ஒரு செலிபிரிட்டியாக இருக்கலாம், இல்லை ஒரு ப்ராமினன்ட் பர்சனாக இருக்கலாம், இல்லை ஒரு டே டு டே லைஃப் ஒரு மனுஷனாக இருக்கலாம். இந்த ஸ்டோரிஸ் அண்ட் இந்த ஜேர்னிஸ் எல்லாத்தையுமே இந்த ஷோவில் பார்ப்பீங்க. த கருண் ராமன் ஷோ. வெல்கம் மீனாட்சி, மை வெரி வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட், மை சிஸ்டர். வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இன்னைக்கு. ஆனால் ஹாப்பி பர்த்டே பிலேட்டட். அண்ட் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இது மாதிரி நீங்கள் என்னோடய ஷோக்கு வந்திருக்கீங்க இன்றைக்கின்னு சொல்லிட்டு. அழகாக இருக்கீங்க இன்றைக்கி. ஐ திங்க் நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, whenever I see you இப்போ பார்க்கும்போது ஒரு காடஸ் தேவதை பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங்கு. உங்கள் எனர்ஜி, உங்களோட அந்த ஆரா பார்த்தாலே இஸ் வெரி வெரி மெஸ்மரைசிங், வெரி வெரி அடிக்டிவ்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஃபார் கம்மிங் டுடே. மீனாட்சி, உங்கள் புடவை ஃபஸ்ட்டு எனக்கு பார்த்தா உங்கள் புடவை தான் கண்ணுக்கு வந்தது. ஆண்டாள் இன்ஸ்பயர் பண்ணி ஒரு புடவை கட்டியிருக்கீங்க. எதுக்கு இந்த புடவை நீங்கள் கட்டினீங்கன்னு சொல்கிறீங்கன்னு எனக்கு? தேங்க்யூ கருண் ஃபார் ஹேவிங் மீ. தேங்க்யூ ஸோ மச். இப்படி ஒரு இடத்துல I didn't expect that we would do this. Yeah, as friends. And thank you so much for having me first. And thanks for the birthday wishes. Thank you for coming for the birthday. And என்னோட எல்லா ஒரு நல்லது எல்லாத்துலேயும், நல்லது கெட்டது எல்லாத்துலேயும் you have been part of my journey. So thank you so much for being there for me. நீங்கள் எனக்கு அந்த இடம் கொடுத்துருக்கீங்க, அது ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கு இல்லை I'm so happy to have you as my friend. அண்ட் வெல் விஷா எல்லாமே தான். திஸ் இஸ் ஆண்டாள். ஒரு பெண்களை ரெப்ரசன்ட் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் ஒரு ஆண்டாளை விட காட்டக்கூடிய ஒரு கேரக்டர் எனக்கு ஸ்டோரிஸில் எனக்கு தெரியல. ஸோ ஐ தாட் ஐ வில் ஜஸ்ட் டூ திஸ், ஒரு ஆண்டாள் தீமாக போகலான்னு சொல்லி பண்ணியிருந்தேன். அண்ட் ஆண்டாள் பச்சை, அப்புறம் there's so much love in her. அந்த அவங்களுடைய காதல் தான் அவங்களுடைய வாழ்க்கையாக இருந்தது. ஸோ அது ஒரு அந்த லவ் ஸ்டோரியில் எல்லாருக்கும் ஈர்ப்பு இருக்குது. அண்ட் இஃப் யூ see எல்லா வயது ஆளுங்களுக்கும் ஆண்டாளோட அந்த காதலை பிடிக்கும். அவங்க சின்ன வயசாக இருந்தாலும் சரி, வயசானவங்களாக இருந்தாலும் சரி, யாருக்கும் அந்த காதலோட யூ கேன் ரிலேட் இல்லையா? ஸோ எனக்கு அதனால அந்த ஆண்டாளும் அவங்களுடைய காதல், அந்த கதை எனக்கு ரொம்ப பிடிக்கும். கிருஷ்ணர் as well. ஆமாம். ஸோ காதல்னாலே அந்த வெட்ட ஹாஃப் அது அப்படியே இணைஞ்சிருவாங்கல்ல அதில். அதோட இஃப் யூ see ஆண்டாள் ஸ்டோரி, இட்ஸ் நாட் ஓன்லி வுமன்ஹுட், அதில் ஒரு அழகு இருக்குது.
அது அவங்களோட தன்னை அலங்கரிக்கிற விதமாக இருக்கட்டும் சரி, அவங்கள அழகாக பார்க்குறது சரி, கண்ணாடி பார்க்குற ஒரு இது எனக்கு எப்போ பார்த்தாலும் கண்ணாடி பார்க்குற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இது அது எல்லாமே எனக்கு ஒரு என்ன அட்ராக்ட் பண்ண விஷயம். ஸோ இதை ஐ ஜஸ்ட் புட் ஆண்டாள் ஒரு தீமா போட்டு பண்ணலான்னு நினச்சேன். உங்கள் பர்த்டே இப்படி தான் பாஸ் ஆச்சு. ஆமாம். ரொம்ப ஷாக் ஐட்டம் வரும்போது பர்த்டே பார்ட்டிக்கு வரும்போது சந்தோஷ் த்ரோன் யூ த மோஸ்ட் அமேசிங் பார்ட்டி. அது வந்து உங்களுக்கு சர்ப்ரைஸ் இருந்துச்சுல? அது ஆமாம், சர்ப்ரைஸ் பயங்கர பார்ட்டி சர்ப்ரைஸ். இருந்தது. எனக்கு எப்பயுமே நான் நினச்சிப்பேன் அவனுக்கு ஒன்றுமே வராது, அவருக்கு இதெல்லாம் இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணுற விஷயம்லாம் தெரியவே தெரியாது, வராதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஹீ ஆக்சுவலி எனக்கு ஒரு சர்ப்ரைஸ். ஏன்னா ஜென்ரலி டி இருந்தாலோ இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்போது அவங்க பண்ணுவாங்க. நான் ஊர்லேயும் இல்லை, இந்தியாவில் இல்லை, வெளியிலேருந்து வரும்போது எனக்கு இது பண்ணது ஒரு இட்ஸ் அ பிக் ஷாக். இல்லை சும்மா ஜென்ரலாக ஒரு ஹோட்டலில் போய் ஏதோ சாப்பிடுவோம் அப்படி இப்படின்னு சொல்லி. பட் இஸ் ஸோ 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 கைண்ட் அண்ட் பார்த்து பார்த்து பண்ணுறேன்னு சொல்லுவோம்ல, அது நிச்சயமா. இருந்தது, நான் அது நானே அதில் பார்த்துட்டேன் தெரிஞ்சது. அன்னைக்கு. உங்க லவ் ஸ்டோரி வித் சந்தோஷ் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? எப்படி சந்தோஷ் மீட் பண்ணீங்க நீங்க? அது ஒரு லவ் ஸ்டோரின்னு இல்லை, இது பேசிக்கலி அது ஒரு அஃபெக்ஷனாக தான் தெரிஞ்சுது. திடீர்னு ஒரு நாள் வந்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம ஒன்றா சேர்ந்து வாழலாம் அப்படின்னு ஒரு நாள் ஐ வாஸ் மேரிட், எனக்கு குழந்தைங்க இருக்காங்க. இது எனக்கு ஒரு 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 ஷாக்காக இருந்தது முதல்ல. பட் காலப்போக்கில் இந்த ரோஸ் கொடுத்து அந்த அந்த விஷயம்லாம் நடக்கலை. பட் ஒரு லவ்வாக இவால்வ் ஆகி வாழ ஆரம்பிச்ச நாளில் இருந்து லவ்வாக இவால்வ் ஆச்சுது. ஸோ என்னை பொறுத்தவரையில் இந்த லவ்ங்கிறது ஒன்லி வென் வி ஸ்டார்டட் லிவிங், நம்ம வாழ ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு செயல்லையும் அந்த லவ் பார்க்க ஆரம்பித்தேன். அண்டு அதில் வந்து சண்டையும் இருக்கும் தான், நிச்சயமா. புது இடம், புது வீடு. எல்லாமே தான் அது ஒரு பேக்கேஜ் தான், இமோஷனலான ஒரு பேக்கேஜ். அது ஒரு ஆர்டிஸ்ட் வேறு. ஆனால் பல நேரங்களில் எது நம்மளை ட்ரைவ் பண்ணி கொண்டு போகுதுன்னு சொன்னால், ஐ திங்க் சின்ன சின்ன விஷயத்துலேயும் நான் இதுக்கெல்லாம் சந்தோஷப்படுவேன்னு நினச்சி அதில் அதை பண்ணுறது, இல்லை எனக்கு இது பிடிக்காது அப்படின்னு தெரிஞ்சு அதை கொஞ்சம் ஒதுக்கி வைக்கிறது. அது அவருக்கு பிடிச்சிருந்தா கூட அவர் அதை விலகிறது வந்து எனக்காக பண்ணும்போது அது எனக்கு ரொம்ப யூ ஃபீல் கிரேட்ஃபுல், ரைட்? அந்த அன்போட ஒரு ஒரு கிராட்டிடியூட் ஒன்று வரும், அதுதான் எனக்கு இருக்கு. நிச்சயமா. கல்யாணம் பண்ண அப்புறம் ஒரு புது இடத்துக்கு போகிறீங்க, டீலிங் வித் நாட் ஜஸ்ட் நியூ ஹவுஸ் சொசைட்டி. நிறைய பேர் வந்து அது ஒரு கான்ட்ரவர்சி ஆக்கலாம், சில பேர் வந்து பிளெஸிங்காகவும் ஆக்கலாம். உங்களுக்கு நிச்சயமாக டஃப்பாக இருந்திருக்கும் அந்த ஆமாம். பீரியடு. அது எப்படி நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணீங்க? எப்படி வந்து மீனாட்சியை வந்து ஒரு ஃபேமிலி உருவாக்கி ஒரு டி மாதிரி ஒரு ஸ்டாருக்கு வந்து ஒரு நாட் ஜஸ்ட் அ மதர், ஒரு மோர் ஆஃப் மாரல் சப்போர்ட் நீங்கள் இருந்திருக்கீங்க. தி ஆல்வேஸ் சே ஒரு பிஹைண்ட் எவ்ரி மேன் இஸ் சக்ஸஸ்ஃபுல் மூமெண்ட்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து ஒரு தாயாக இல்லாமல் ஒரு ஏஞ்சல் மாதிரி இருந்திருக்கீங்க உங்கள் ஃபேமிலிக்கு, ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக. எப்படி அது ஸ்டார்ட் ஆச்சு மீனாட்சி? ஏன்னா நிச்சயமாக கஷ்டம் வந்திருக்கும் உங்களுக்கு, கமிங் ஃப்ரம் another place, கமிங் ஹியர், ஃபேமிலி ஸ்டார்ட் பண்ணுறது, டீலிங் வித் சொசைட்டி, they'll say செகண்ட் மேரேஜ், இதுன்னு கான்ட்ரவர்சின்னு எடுத்து வச்சுட்டு நிறைய தேவையில்லாம பேச்சு நடந்திருக்கு. ஆமாம். அதெல்லாம் நீங்கள் எப்படி அதை ஓவர் கம் பண்ணி நீங்கள் வந்து இவ்வளோ தைரியமாக நீங்கள் வந்து இருக்கீங்கன்னா நிச்சயமாக ஒரு காரணம் இருக்கும், சொல்லுங்களேன். எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணி தானே ஆரம்பித்தோம். வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போதே எனக்கு இது வந்து தெரியும், ஓகே திஸ் இஸ் மை செகண்ட் மேரேஜ், எனக்கு குழந்தைங்க இருக்காங்க, இந்த குழந்தைங்களுக்கு அவர் ஒரு ஸ்டெப் ஃபாதர் அப்படின்னு அவருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், சந்தோஷுக்கும் தெரிஞ்சுது. அண்ட் மோர் ஓவர் நம்மளுக்கு ஒரு காமனான ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது, இசைங்கிற ஒரு விஷயம். ஆர்ட் வந்து நம்மளை எல்லாரையும், நம்ம 3 பேரையும் அது வந்து நம்மளை இணைச்சிது, என்னோட பையனையும் உட்பட நம்மளுக்கு அது ஒரு பையனுக்கும் he doesn't sing but he appreciates it. அப்படியா? நம்ம இசை நிச்சயமா. நம்ம ஃபேமிலியில் Family-ல. இருந்தே ஆமா. கேட்டு வளர்ந்ததுனால நிறைய அந்த காது இருக்குன்னு சொல்லுவோம். ஸோ அந்த அந்த ஆர்ட் தான், அந்த கலை தான் ஐ திங்க் நம்மளை ஒன்றா இணைச்சிது. இன்னி வரைக்கும் அதுதான் கட்டி போட்டு கூட்டிகிட்டு போகுது. ஒன்று ஃபர்ஸ்ட்டு காம்ப்ரமைஸ்ன்னு சொன்னால் 2 பேர்லேயும் இருக்குது. நான் எப்படி என்ன எல்லாம் பண்ணுறேன்னு நான் நினச்சிக்கிறேனோ அதுக்கு மேலே அவர் ஒன்று பண்ணுவார், இல்லை அவர் ஒன்று பண்ணுவார்னு நினைக்கும் போது நான் கூட பண்ணணுன்னாவது தோணுது எனக்கு. ஏன்னா பிகாஸ் ஹீ இஸ் டூயிங் இட் ஃபார் மீ. ஸோ தட் இஸ் வேர் அந்த காம்ப்ரமைஸுங்கிற ஒரு இது வர்றது. அவர் 50 பண்ணிட்டாரு, நானும் 50 பண்ணணும், இல்லை நான் அப்படி இல்ல. அப்படி கிடையாது.
அது கிடையாது. அந்த இட்ஸ் நாட் தட் கைண்ட் ஆஃப் இது. எனக்காக ஒன்று பண்ணும்போது தானாகவே மனசு இறங்கி வர்றது. இதுக்கப்புறம் குழந்தைகள் அப்படின்னு வரும்போது என்னுடைய லைஃப்பில் எனக்கு ப்ரையாரிட்டி அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் மை ஹஸ்பண்ட், தென் டுகெதர் நாங்கள் நம்ம குழந்தைகளையும் நம்மளுடைய ஃபேமிலியையும் நம்ம ஒன்றா இருந்து பார்த்துக்கிறதுங்கிற அந்த ஒரு செட்டப்பை நம்ம 2 பேரும் அதில் ரொம்ப தெளிவாக இருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு அவருக்கு நான் அப்படிங்கிறது. அண்ட் டுகெதர் நம்மளுடைய கடமை, நம்மளுடைய இதை கொடுக்கணும். நம்ம ஃபேமிலி, எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், சொசைட்டி அங்கேருந்து அப்படியே போகும். ஸோ இசைன்னு சொல்லும்போது நீங்கள் வந்து கர்நாடிக் மியூசிக்கில் வந்து நிறைய நீங்கள் வந்து படிச்சிருக்கீங்க. நீங்கள் சின்ன வயசுலேருந்து நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்க. அந்த ஜேர்னி பற்றி சொல்லுங்களேன். அது நீங்கள் ஏன் ஸ்டாப் பண்ணிட்டீங்க? நீங்கள் வந்து சிங்கருக்கும் ஆகிருக்கலாம். நீங்கள் நிச்சயமாக அது ஒரு பெரிய இடத்துக்கு கூட்டு போயிருக்கலாம். பட் நீங்கள் அதை கண்டினியூ பண்ணல. இசை என்னோட பாட்டி தான் என்னோட இசை எங்களுக்கு ஆரம்பித்து வச்சது. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா பாடுவார், எழுதுவார் எல்லாமே. ஸோ ஒரு ஃபேமிலியில் எல்லாருமே பாட்டோட தான் வளர்ந்தோம், கர்நாடிக் மியூசிக். அதுக்கப்புறம் காயத்ரி சுந்தர்ராமன் சொல்லி நித்யஸ்ரீயோட அக்கா, அவங்கக்கிட்டேயும் நான் பாட்டு கற்றுனேன். ஸோ ஃபேமிலி ஃபுல்லாகவே அப்படியே பாட்டு கேட்டு கேட்டு வளர்ந்த ஒரு பாயிண்டில் நானும் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சு நிறைய பெர்ஃபார்ம் பண்ணேன். ஸ்ரீலங்காவில் சரி, சிட்னியில் சரி, நிறைய டீச் பண்ண ஆரம்பித்தேன். நிறைய குழந்தைங்களுக்கு ஓரளவு நல்ல ஒரு டீச்சராக இருந்திருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு நல்ல குட்டி குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க 70-80 வயசு வரைக்கும் நான் பாட்டு கற்றுக் கொடுத்துருக்கேன். ஸோ அதிலேருந்து வந்ததுக்கப்புறம் தென் மை டாட்டர் ஸ்டார்டட் சிங்கிங் அண்ட் தென் ஐ சா சந்தோஷ் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுறோம் இதுன்னு. ஸோ அந்த பிஸ்னஸ் சைட் ஆஃப் த ஒர்க் யாராவது பண்ண வேண்டி இருந்தது. அதில் ஒரு வேக்யூம் இருந்தது. ஸோ அதை நான் அந்த மேனேஜ்மெண்ட் சைடோ ஏதோ அதுக்குள்ளே நான் பார்க்க ஆரம்பித்து தென் ஐ ஸ்டார்டட் பாடுறதுலேருந்து பேச ஆரம்பிச்சிட்டேன் நிறைய. ஸோ பேச ஆரம்பித்து ஐ ஸ்டார்டட் இது பாடக்கூடாதுன்னோ இல்லை இது பண்ணுறது இல்லை. என்னை யாரும் ஸ்டாப்பும் பண்ணலை. பாடாத என்னோ அப்படி சொல்ல, இன்ஃபேக்ட் பாடுன்னு தான் சொல்கிறாங்க. பட் பாடணும்னா அதுக்கு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஐ ஹாவ் டு ப்ராக்டிஸ், ஐ ஹாவ் டு டெடிகேட் மை டைம். அது சின்சியராக பண்ணணும். இது ஒரு விஷயம். 2வது இன்னொன்று பார்த்தேன். இப்போ நான் எந்த நேரமும் நான் வீட்டில் இருக்கலாம், பாடலாம், எனக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குது பாடுறதுக்கு. பட் அந்த ஸ்பேஸை வேறு யாருக்கோ கொடுத்துறோன்னு வச்சுக்கோங்க, இன்னொருத்தங்களுக்கு அது லைஃபாக மாறிடுத்துன்னா அது பெரிய ஒரு இது இல்லை அவங்களுக்கு. ஸோ நானே பிடிச்சி வைக்கக்கூடாதுன்னு ஒரு ஃபீல் எனக்கு இருக்குது அதில். ஸோ ஐ தாட் லெட் மீ டூ தி அதர் ஒர்க் ஸோ தட் இன்னொருத்தங்களுக்கு அந்த ஸ்பேஸை உருவாக்கினோம்னா மற்றவங்க வந்து உட்காந்துப்பாங்க அப்படின்னு நினைக்கிறது. அவ்வளோதான். மீனாட்சி, இப்போ வந்து எப்போதுமே ஒரு புது ஃபேமிலி, திடீர்னு ஒரு ஃபேமிலி ஸ்டார்ட் ஆகுது. நிச்சயமாக மனையில் நிறைய விஷயம் ஓடிட்டுருக்கோம். பசங்க இருக்காங்க வீட்டில். எப்படி அந்த இன்ட்ராக்ஷன் இருந்துச்சு டிக்கும் உங்கள் பையனுக்கும் சந்தோஷோட ஃபர்ஸ்ட் இன்ட்ராக்ஷன் எப்படி இருந்துச்சு? இன்னும் ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? ஹவ் தி இன்ட்ராக்ஷன் வாஸ்? ஃபர்ஸ்ட் இன்ட்ராக்ஷன் எனக்கு ஐ திங்க் தே வர் வெரி யங். ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு சந்தோஷ் அண்ட் மை செல்ஃப் அண்ட் மை பிரதர் பிரதீப், சிங்கர் பிரதீப், அங்கெல்லாமே இந்த மியூசிக் தான் நம்மளை ஒரு பாண்டிங்கை க்ரியேட் பண்ணிச்சுது. அதில் நம்ம ஃப்ரெண்ட்ஸு. அண்ட் தென் அப்போ வந்து ஐ திங்க் இதுங்க 2 பேரும் குட்டீஸ் தான். ஐ திங்க் டி வாஸ் பிளேயிங் ஏதோ ட்ரம்ஸ் ஏதோ வாசிச்சு இவங்கெல்லாம் ஜாலியாக விளையாடி அந்த மாதிரி தான். கரெக்டாக என்ன டே 1ன்னு நினைவில்லை. பட் they were really young and we started chatting, எல்லாம் ஒன்றா உட்காந்து விளையாடி கேம்ஸ் விளையாடி அப்படி தான் ஆரம்பிச்சது. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் ஒரு ரொம்ப ஒரு கேஷுவலான ஒரு டிஃபரன்ஸ் தெரியல. ஒன்றுமே தெரியல. அதுக்கப்புறம் இயல்பில் அது ஒரு இயல்பாக தான் மலர்ந்த விஷயம். அது தானாக ஆர்கானிக்காக போன ஒரு விஷயம். அது காரணம் நீங்கள் தான். அந்த அட்மாஸ்பியர் செட் பண்ணுறது வந்து மெயினாக ஒரு தாய் தானே. ஆமாம். என்ன இருந்தாலும் அது பசங்களுக்கு வந்து அந்த கம்ஃபர்ட் ஜோன் கொடுக்குறது வந்து உங்களால தான் முடியும். நீங்கள் பண்ணலைன்னா நிச்சயமாக உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆமாம். நான் சந்தோஷ் ஆல்சோ ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, யாராக இருந்தாலும் அன்பை கொடுக்கணும், சேஃபாக வச்சுக்க பார்க்கணும். அவங்களுக்கு ஒரு சேஃப்டியாக கொடுக்க பார்க்கணும். அது எந்த வகையாக இருந்தாலும் அவங்க செக்யூர்டாக இருக்கிற மாதிரியான
ஒரு நம்மளும் செக்யூர்டாக இருந்து அவங்களையும் பார்த்துக்கணும். அது 2ம் நம்ம ரொம்ப ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவோம். அந்த செக்யூரிட்டிங்கிறது வந்து இமோஷனல், ஃபிசிக்கல், ஃபைனான்ஷியல் எல்லாமே தான். அது ஒரு சேர்ந்த ஒரு இதுதான். செக்யூர்டாக இருந்த ஒரு குழந்தை வளரும்போது ரொம்ப சேஃபாகவும், அன்போடையும் சேஃபாகவும் வளர்ந்தா, அதை தவிர ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழல் அந்த குழந்தைக்கு கிடைக்கவே கிடைக்காது. இதுக்காகத்தான் நம்ம சிஸ்டம் எல்லாமே அதுக்காகத்தான் நம்ம உருவாகி இருக்கு. அதுவும் ஒரு ஃபஸ்ட்டு 16 to 18 இயர்ஸ் வரைக்கும் அவங்கள நம்ம ரொம்ப அழகாக பார்த்து வளர்த்தோம்னா, அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்க நல்ல ஒரு பிரஜையாக தான் இந்த உலகத்தில் இருப்பாங்க. அவங்க தப்பே பண்ண மாட்டாங்க. அதை வந்து அவங்களுக்கு அவ்வளோ அழகாக சொல்லி கொடுத்து அவங்களுக்கு அவங்கள அப்புறம் விட்டுட்டோம்னா இந்த உலகத்தில் அவங்க நல்லா இருப்பாங்க. அண்ட் கண்டிப்பாக அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருப்பாங்கன்றத நம்ம நம்பணும். நம்ம நம்பி அவங்கள அதில் இது நிறைய பேரண்ட்ஸை நான் பார்க்குறேன். எனக்கு சில சமயம் கொஞ்சம் ஷாக்காகவும் இருக்கும், சர்ப்ரைஸாகவும் இருக்கும். ஏன்னா பசங்க லவ் பண்ணுறாங்கன்னா வாழ்க்கையிலேயே ரொம்ப சந்தோஷமான ஒரு காலப்பகுதி எப்போன்னா அந்த காதலிக்கும் போது தான். ஒருத்தர் 2 உள்ளங்கள் ஒன்றா லவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வேறு எந்த ஒரு பிரச்சனையும் உலகத்தில் தெரியாது. யூல் ஃபர்கெட் த ஹோல் வேர்ல்டு. எப்படி நம்ம கேம் விளையாடும் போது எப்படி இருக்குமோ, அது ஒரு சின்ன அதுவும் யங்காக இருக்கும்போது அவங்க காதலிக்கும்போது தே ஃபர்கெட் எவ்ரிதிங். அவங்களுக்கு வேறு பிரச்சனை, கஷ்டம் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. நம்ம அதை பற்றி பேசணும்ல. ஆமாம். ஸோ அந்த அந்த மாதிரி காலப்பகுதியில் குழந்தைங்க எல்லாரும் அப்படி ஒரு யங்ஸ்டர்ஸாக மாறி காலேஜ் போய் இது பண்ணும்போது நம்ம குழந்தைங்கள ரொம்ப பார்த்து அன்போடையும் பண்பாகவும் ஒழுக்கத்தோடையும் வளர்த்து நாங்கள் கொடுத்துருந்தோம்னா கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு பார்ட்னரை தான் தேர்ந்தெடுத்துப்பாங்க. when it comes to சந்தோஷம் பார்க்கும்போது நீங்கள் வந்து பேக் ஹேண்ட் ஒர்க் சொன்னீங்க, இந்த மாதிரி டு மேனேஜ் த ஃபேமிலி ஒர்க் சைடு எல்லாமே இருக்கும்போது வழக்கமாக நீங்கள் வந்து அவர் வந்து படம் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து படம் சூஸ் பண்ணி அதுக்கப்புறம் சஜஸ்ட் பண்ணுவீங்களா, இல்லை ஹவு டஸ் இட் ஒர்க்? அவர் வந்து சூஸ் பண்ணுற படமாக இருக்கட்டும், நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிவ்யூ பார்ப்பீங்களா? இல்லை, அந்த கதை அந்த படத்தோட ஒரு படம் அப்படின்னு எடுத்துக்கொண்டா அந்த ஸ்டோரி அவர் தான் கேட்பார். இந்த ஸ்டோரி அந்த நரேஷனுக்குள்ளே நான் வந்து அவங்க சொல்லும்போது நான் கேட்குறதில்ல. அவருக்கு அந்த கதை பிடிச்சதுன்னா அதோட அடுத்த கட்ட பகுதி எங்கிட்ட வருவாங்க, கதை சொல்லலாமான்னு அந்த டேட்ஸ் எல்லாம் பார்த்து கொடுத்து அதை கொடுப்பேன். அது நீங்கள் முடிச்சுடுவீங்க? அது நான் முடிச்சிடுவேன். அந்த மீட்டிங்கை ஒரு அது செட் பண்ணி அவருக்கு அது பிடிச்சி இருந்து அந்த அந்த படத்தில் உள்ளே போகலாம்னா அதுக்கு அடுத்த இதெல்லாம் கட்டத்துக்கு நான் அதை எடுத்துகிட்டு போவேன் என்ன. அண்டு சந்தோஷ் அவர் ஒரு ஆர்டிஸ்ட்டு, கம்போசர். அவருக்குன்னு ஒரு ஒரு ஐடியா இருக்குது. அவருக்கு தனக்கு இப்படித்தான் அதை பண்ணணும்னு ஒரு இது இருக்குது. எப்படி டிக்கு ஒன்று இருக்கோ அது மாதிரி சந்தோஷுக்குன்னு ஒன்று இருக்குது. அதை நாங்கள் புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு இது தான் பிடிக்கும், அவங்களுக்கு இது தான் பண்ணுறதுக்கு அவங்க மனசுக்கு பிடிச்சிருக்கு, அவங்க இதைத்தான் ரொம்ப ஆசையாக பண்ணுறாங்க, அதில் அவங்களுக்கு ஷோயிங் தேர் 100% அப்படின்னதை புரிஞ்சு அதை எடுத்துகிட்டு போகிறது தான் ஐ திங்க் என்னோட வேலையாக நான் பார்க்குறேன். நிச்சயமாக நிறைய கஷ்டங்கள், நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் சேலஞ்சஸ். ஏதாவது ஒரு சேலஞ்ச் வந்து உங்களை இதெல்லாம் பண்ண முடியலன்னு ஏதாவது சுச்சுவேஷன் இருந்திருக்கீங்களா? இது சரிவிட்டு வராது, என்னால் ஐ எம் நாட் ஏபிள் ஹேண்டில் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சுச்சுவேஷன் இருந்திருக்கீங்களா? வந்து அப்படி எனக்கு தெரியலை. மேபி இப்போ வந்து டி வந்து ஒரு யூஎஸ் கம்பெனி ஒரு ரெக்கார்ட் லேபிளுக்கு ஷி சைன் டு அ ரெக்கார்ட் லேபிள். அந்த சைட் ஆஃப் த வேர்ல்டோட மியூசிக் சீன் எனக்கு தெரியாது. ஐம் லேர்னிங். ஸோ அந்த இடத்துல இன்னொரு டீம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அவளோட. தேர் டேக்கிங் ஹர் டு ஒரு நல்லா கைட் பண்ணுறாங்க, நல்லா பார்த்துக்கிறாங்க அவங்க. ஸோ அதை நான் இப்போ லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா பிகாஸ் நாங்கள் இவ்வளோ நாளும் நான் இந்தியாவில் தான் என்னுடைய இந்த ஒர்க் இருந்தது. ஸோ அந்த இந்தியாவுடைய எல்லையை கடந்து நான் அந்த இதை பண்ணலை, மேனேஜ்மெண்ட் ஒர்க்கோ இதுவோ. ஸோ இப்போ அவங்க ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க. பட் ஐ எம் ஆல்சோ லேர்னிங், ஐ எம் ஆல்சோ ஒர்க்கிங். அந்த என்ன பண்ணலாம் அப்படிங்கிற பிரிட்ஜை உருவாக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் ஐ ஹாவன்ட் ஃபுல்லி டன் தட். அதில் நான் போய் பண்ணலை.
ஸோ அகெயின் அது அப்படி சேலஞ்சுன்னு பார்த்தா அது எனக்கு ஒரு சேலஞ்ச். ஏன்னா எனக்கு தெரியாத இடம், எனக்கு தெரியாத ஒரு ஸ்பேஸ் என்ன. பட் இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா இங்கே ஒர்க் பண்ணுற மெத்தடுக்கும் அங்கே இருக்கிற இதுக்கும் கம்ப்ளீட்டாக வேறு அது ஃபுல்லாக வேறு. அது எனக்கு புரியுது. ஒவ்வொன்றும் ஒரு சின்ன சின்ன விஷயங்களும் வித்தியாசமாக இருக்குது. ஸோ ஐம் லேர்னிங், அதை க்யூரியஸாக பார்த்துட்ருக்கேன். மீனாட்சி, நீங்கள் வந்து ஒரு ஸ்டைல் ஐகான், ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கீங்க நிறைய பேருக்கு, எஸ்பெஷலி டிக்கு வந்திருக்கீங்க. நான் நிறைய பேர் சொன்னேன், கருண் நீங்கள் வந்து உங்கள் அம்மா பார்த்து நிறைய ஸ்டைல் விஷயம் கற்றுக்கிட்டு, நிச்சயமாக டி உங்களை பார்த்து நிறைய கற்றுருப்பாங்க. க்ரூமிங்லேருந்து எல்லாமே பிகினிங் ஸ்டேஜ்லேருந்து நிறையவே சேஞ்ச் டியில் நிறையவே இருந்திருக்கு. சின்ன ஒரு குழந்தை மாதிரி இருந்தாலும் டி ஹஸ் டெஃபினெட்லி ஃபேஸ் கிரிட்டிசிசம், ஷிஸ் ஃபேஸ்ட் அ லாட் ஆஃப் அப்ரிசியேஷன் அண்ட் ஃபேஸ்ட் லாட் ஆஃப் இஷ்யூஸ் டு பி வேர் ஷி இஸ். அது எதுவுமே ஈஸியாக இருந்தது கிடையாது. நீங்கள் ஒரு அம்மா வந்துட்டு நீங்கள் நிறையவே சப்போர்ட்டாக இருந்திருக்கீங்க. ஏன்னா அதுதான் ஒரு குழந்தைக்கு வந்து ஸ்ட்ரென்த்து இல்லைங்களா? எனக்கு எப்படி எங்கள் அம்மா ஸ்ட்ரென்த்தோ நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்க ஸ்ட்ரென்த்து. யூ டிரைவ் எ ஸ்ட்ரென்த் ஃப்ரம் வேர்? மீனாட்சி என்னை நான் உங்களை பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் இண்டிவிஜுவல் உமன், ஒரு உமன் எம்பவர்மெண்ட். கல்யாணம் ஆனால் தான் இந்த ஸ்ட்ரென்த்து. உங்கள் ஸ்ட்ரென்த்து உங்கள் இது வந்து பொண்ணாலேயோ புருஷனாலேயோ கிடையாது. நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல். உங்களோட அந்த எனர்ஜி, உங்கள் ஸ்ட்ரென்த்து தான் ரன்னிங் த என்டையர் ஃபேமிலி. அந்த எனர்ஜி தான் இஸ் கெட்டிங் ஒர்க் ஆல்சோ சார்ட்டட். தட்ஸ் த ட்ரூத். நிறைய பேர் ஈஸியாக சொல்லலாம், அவங்க வந்து சந்தோஷ் நாராயணோட ஒய்ஃபு, டியோட அம்மா. ஆனால் நீங்கள் மீனாட்சி, சந்தோஷ் இஸ் யோர் ஹஸ்பண்ட் அண்ட் டி இஸ் யோர் டாட்டர். தட்ஸ் த நைஸ் வே டு லுக் அட் இட் ஆல்சோ இல்லைங்களா? எப்போதுமே இந்த பிராண்டிங் மாதிரி ஆகிடுது முக்கால்வாசி இடத்துல. ஆனால் உங்களோட ஸ்ட்ரகிள், உங்கள் கஷ்டம், உங்கள் குழந்தையோட ஸ்ட்ரகிள் கஷ்டம் சொசைட்டியில் நிச்சயமாக டியோட ஸ்டைல் பார்த்தீங்கன்னா நிறைய மாறி இருக்குது ஃப்ரம் பிஃபோர் டு நவ். மேபி அந்த பிகினிங் ஸ்டேஜில் எக்ஸ்பெரிமெண்டிங்காக இருக்கலாம். ஷி மைட் பி லேர்னிங் ஆல்சோ, ஃபேஸிங் கிரிட்டிசிசம். டில் நவ் பார்த்தீங்கன்னா டி இப்போ வந்து பெரிய பிராண்டுக்கெலாம் ஷீ இஸ் அன் அம்பாசிடர், விச் இஸ் வெரி. நம்ம இந்தியாவிலேருந்து நம்ம பெண்கள் வந்து யாருமே அவ்வளோவா என்டாஸ் பண்ணது கிடையாது, எக்ஸப்ட் ஃபார் பாலிவுட் ஆக்ட்ரஸஸ். சிங்கர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டி ஒரு பர்சன் ஐ கேன் திங்க் அபவுட். அதுவும் நம்ம நாட்டுக்கும் நம்ம ஸ்டேட்டுக்கும் நிறைய பெருமை வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த ஜேர்னி, அதாவது டியோட ஜேர்னி ஆஃப் ஸ்டைல், ஆஃப் இம்ப்ரூவைசிங், நீங்கள் மேஜர் இன்ஃப்ளூயன்ஸ் வந்திருக்கீங்க. அந்த ஜேர்னி பற்றி எனக்கு சொல்லுங்களேன். நீங்கள் எப்படி அது வந்து உருவாக்குங்க? நீங்கள் ஐ திங்க் என்னோட ஜேர்னியோட ஸ்டோரி அவளுக்கு நல்லா தெரியும். எனக்கு என்னோட வாட் எவர் இட் இஸ், அது எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். எனக்கு ஒரு ஸ்டோரி டெல்லிங் இருக்குது. என்னோட புடவையோ வட்டெவர் இது அதில் ஒரு ஸ்டோரி டெல்லிங் ஒன்று அட்டாச்சாக இருக்கும். எனக்கு என்னோட இன்ஸ்பிரேஷன் ஒரு எப்படி ஆச்சுதுன்னு சொன்னால், நான் ரொம்ப சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் அப்பா வந்து எங்களுக்கு கோயில் இருக்குது சொந்தமாக. அந்த கோயிலில் அந்த சிலைகள் விக்கிரகங்களுக்கு அப்பா வந்து டெக்கரேட் பண்ணுவார், அலங்காரம் பண்ணுவார். அவர் அலங்காரம் பண்ணும்போது நான் கூடவே இருந்து பார்த்துட்டே இருப்பேன். ஒரு 6 வயசு 7 வயசு 8 வயசு. அவர் வந்து இத்தினோண்டு விக்கிரம் இவ்வளோ பெருசாக மாறும். அதுக்கு கை காலெலாம் வச்சு கட்டி, பூவெல்லாம் அழகாக தொடுத்து, புடவை உடுத்து, நகையெல்லாம் போட்டு இதுன்னு. இது எனக்கு வந்து அப்படியே ஒரு ஒன்றுமே இல்லை, ஒரு கருங்கல் கற்பாக இருக்கிறதோ இல்லை ஒரு இந்த விக்கிரகமோ அவ்வளோ அழகாக பளபளன்னு அவ்வளோ அழகாக வரும்போது அது வந்து ஒரு ஃபேசினேட்டிங்கான ஒரு விஷயமா இருந்தது எனக்கு. அதிலருந்து அங்கேருந்து தான் எனக்கு இந்த ட்ரெஸ்ஸிங் ஆப் இந்த ஜேர்னியே எனக்கு அங்கேருந்து தான் ஆரம்பிச்சது. அது பார்க்கும்போதே இப்போ இவ்வளோ ஒரு மாற்றமானு சொல்லி நம்ம நாங்கள் சின்ன வயசில் இருக்குன்னு பார்க்குறோம்ல, ஒன்றுமே இல்லாத ஒரு ஜஸ்ட் ஒரு இதை வேறொரு அழகாக மாற்றி அதை வந்து நம்ம எல்லோரும் கும்பிட்டு பார்க்கும்போது அதில் ஒரு டிவினிட்டி இருந்தது. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை நான் பார்த்தேன். அதில் அதுதான் எனக்கு வந்து என்னுடைய ஒரு ஜேர்னிக்கு ஒரு பிகினிங்காக இருந்தது. பார்க்கும்போது தெரியும், இப்படி ஒரு ஃபேஸை இப்படி மாற்றி இப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு எனக்கு அந்த எண்டு இது ஒன்று ஓரளவு கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சுது. நீங்கள் வீடு பெயிண்ட் பண்ணால் எப்படி இருக்கும்ன்றது தெரியாமல் இருக்கும்னா எனக்கு அது தெரியும், அந்த எண்டு ரிசல்ட். ஸோ தென் இது எல்லாத்தையுமே டிக்கு உட்காந்து நாங்கள் பேசிகிட்டே இருப்போம். கதையாக பேசிக்காக ஸ்டோரி டெல்லிங் தான். ஒரு வெதர் இட்ஸ் அ பர்ஃப்யூம் ஒரு பொட்டுலேருந்து ஆரம்பித்து எதை ஆனாலும் அதில் ஒரு கதை இருக்கும். அந்த கதையை கண்டுபிடிச்சோ இது பண்ணியோ அதை அவளுக்கு சொல்கிறது.
இப்போ ரோசஸ்ன்னு சொன்னால் ரோசஸோட ஒரு ஸ்டோரி சொல்கிறது. எப்படி குயின் கிளியோபெட்ரா வந்து தன்னுடைய அந்த ஷிப்ஸு வரும்போது ஷி யூஸ் டு அந்த பாய் கப்பலுடைய பாய் மரத்தை அவள் வந்து ரோசஸில் இது அந்த சென்ட்டில் இதுன்னு பண்ணிட்டு எடுத்துகிட்டு வருவாங்களாம். ஸோ வென் ஷி ட்ராவல்ஸ் இஜிப்டிலேருந்து ரோமுக்கு வரும்போது ரோமுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவள் வாசனை வந்துடும். ஸோ த சென்ட் traveled it reached the Roman Empire before Queen Cleopatra reached. என்ன ஸோ இந்த மாதிரி ஸோ ஒரு ரோஸ் பற்றி சொன்னால் இல்லை சென்ட் பற்றியோ அதோட இது சொல்லும்போது அந்த கதையோடு வரும். ஸோ உங்களால் ரிலேட் பண்ண முடியும். அப்படித்தான் என்னுடைய எவ்ரி இன்டராக்ஷன் இது பற்றி இருந்தது. தென் அங்கேருந்து அதை பார்த்து இது பண்ணுறது தான். ஸோ இட்ஸ் பேசிக்கலி ஸ்டோரி டெல்லிங். அண்ட் என்னென்னா அதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கும். இன்னொருத்தங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், இன்னொருத்தங்களுடைய கதை, நம்மளுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களுடைய கதையும் இதுவும் நம்மளுக்கு ஒரு ஐ ஓப்பனிங்காக இருக்கும். அதிலிருந்து வில் லேர்ன். அதுதான் அவளுக்கும். ஸோ இனிமேல் அவள் முன்னாடி வாழ்க்கையில் போகிறதுக்கும் மற்றவர்களுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் அவளை கைட் பண்ணிகிட்ருக்கு. நான் வந்து மீனாட்சி எப்போ சிரிச்சதை பார்த்துருக்கேன், கோவம் பார்த்தது கிடையாது. எனக்கு மீனாட்சிக்கு அந்த கோவம் சைடு, அந்த டார்க் சைடு இருக்கா எனக்கு தெரியாது. ஆனால் நிறைய பேருக்கு தெரியும் விஷயம் என்னென்னா, எப்போதும் மீனாட்சி பார்க்கும்போது மங்களகரமாக அழகாக எப்போதுமே இருக்கீங்க. ஆனால் ஒரு டார்க் சைடு ஆஃப் மீனாட்சி, கோவப்படுற சைடு வந்து நீங்கள் ஏதாவது உங்களோட வாழ்க்கை பற்றி நீங்கள் ரியலைஸ் பண்ணியிருக்கீங்களா ஆஃப் லேட்டாக? நான் வந்து இஃப் ஐ கெட் ஆங்கிரி நான் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது உங்களோட ஒரு இன்னொரு சைடு இருக்கா மீனாட்சிக்கு? இல்லை நீங்கள் ரொம்ப ஒரு காமான ஆள் எப்போதுமே? இமோஷனலான ஆள் தான். ஆனால் கோவம்ன்றது முன்னாடி கொஞ்சம் இருக்கும்போது இளமையில் கொஞ்சம் வரும் தான். அந்த டார்க் சைடு மாதிரி அந்த மாதிரி கோவம், ஆங்கர் அது மாதிரி எதுவுமே இல்லை எனக்கு. என் மைண்டில் யாருமே எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு யாரும் எனிமீஸோ இல்லை இவங்க அப்படின்ற ஒரு எண்ணே இல்லை எனக்கு. அப்படி யாருமே இல்லை. கோவம்னா சில சமயத்தில் எல்லாரும் போல் வர்றது தான். சின்ன சின்ன விஷயத்துக்கு ஏதாவது அப்பப்போ அது ஒரு இதுதான். ஆனால் ஐ டோன்ட் கேரி. எனக்கு அது இல்லை. ஏன்னா எத்தனையோ விஷயத்தில் நம்ம எவ்வளோ தவறு பண்ணியிருக்கோம்ல. நம்ம இப்போ நாங்கள் இப்போ இவ்வளோ தெரிஞ்சோ தெரியாமலோ சில சமயம் யாரையாவது காயப்படுத்தியிருக்கலாம்ல. அதனால் கோவம்னு வர்றதில்ல. ஆனால் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக பேசுவேன். when it comes to work or இதோ கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பேன். ஸ்ட்ரிக்ட்னா அந்த ஒன்று இருக்குது. அது கொஞ்சம் ஏன்னா இட்ஸ் மேன்ஸ் வேர்ல்ட் என்னது. வந்து உட்காந்துட்டு ரெண்டு பெரிய பவர் ஹவுசஸ் நடத்துறது சாதாரண விஷயம் கிடையாது. அது என்னென்னா ஸ்ட்ரிக்டாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஈஸியாக இருக்கும், தெளிவாக இருக்கும். நீங்கள் இப்படித்தான் இதுதான் இப்படித்தான் இருக்கும்னு சொல்லி நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா தென் அவங்களுக்கும் தெளிவாக இருக்கும். ஓகே இதுதான், திஸ் இஸ் வாட் தே வாண்ட், திஸ் இஸ் வாட் தேர் எக்ஸ்பெக்டிங், இது பண்ணலாம், பண்ண முடியாது, பண்ணக்கூடாது இதுன்ற அந்த ஒரு கிளாரிட்டி அவங்களுக்கும் இருக்கும். அதே மாதிரி அவங்க சைட்லேயும் ஒன்று இருக்குதுன்னா அதை வி ஹாவ் டு நம்மளுக்கு ஏற்றுக்கொண்டா அதை ரெஸ்பெக்ட் பண்ணி அதுக்கு அதை அவங்களுக்கு திருப்பி நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். இப்போ வந்து நம்ம தான் ஹியூமன் பீயிங்ஸ், எமோஷன்ஸ் நிறையவே இருக்குது. நிச்சயமாக உங்களுக்கு வந்து சில டைம் டவுனாக இருப்பீங்க, லோவாக இருப்பீங்க, ஹாப்பியாக இருப்பீங்க. சந்தோஷ் அவங்க வந்து பிஸியாக இருக்கார், வேலையில் ஷூட்டிங்கில் இருக்கார், ரெக்கார்டிங்கில் தான் இருக்கார். உங்களுக்கு வந்து மனசில் வந்து எனக்கு ரொம்ப ஒரு லோவாக இருக்குது, எனக்கு வந்து எமோஷனலாக கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டாக இருக்கேன். அந்த டைமில் வந்து நீங்கள் சந்தோஷ் ஃபோன் பண்ணி பேசுவீங்களா, இல்லை டிஸ்டர்ப் பண்ண மாட்டிங்களா, இல்லை தானாகவே அதை வந்து சால்வ் பண்ணிவிட்டு அது வந்து நடக்காத மாதிரி மறந்துடுவீங்களா நீங்கள்? Do you go to him for emotional support at times or you just எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை சந்தோஷ் அதிக அளவுக்கு அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன். அண்ட் பெருசாக எனக்கு அதை ஒரு கொஞ்சம் நேரம் யார்கிட்டையாவது ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ ஏதாவது ரேண்ட் பண்ணிவிட்டு அதோட அப்படியே ரொம்ப அதுக்குள்ளேயே வாழ்ந்தோம்னா நம்ம இது போயிடும். அண்டு எனக்கு தனியாகவும் என்ன சந்தோஷமாக இருக்க முடியும். அது தெரியும். அது நான் வந்து நான் வந்து என் தனியாக நான் வந்து ஏதோ ஒரு படத்தை பார்த்தோ இல்லை ஏதோ ஒன்றோ ஒரு புக்கு வாசிச்சோ ஒரு ப்ரேயர்ஸ் சொல்லியோ என்னால் ஹாப்பியாக இருக்க முடியும். எனக்கு இப்போ 10 பேரோட இருந்து தான் சொல்லி பிரச்சனைகளையோ இதையோ அப்படின்றதும் கிடையாது, இருக்கும்போதும் சந்தோஷமாக இருப்பேன். ஸோ
இட்ஸ் நாட் இப்படி இருந்தால் தான் இல்லை. முன்னாடியெல்லாம் ரொம்ப ஐயோ ஒருத்தரும் இல்லைன்னா ரொம்ப யோசிப்போம்ல. பட் சந்தோஷ் இஸ் ஆல்வேஸ் அ பிக் இமோஷனல் சப்போர்ட் அண்ட் மை கிட்ஸ், போத் மை சில்ட்ரன். அது தவிர என்னுடைய தம்பி, அவர் எனக்கு பெரிய ஒரு சப்போர்ட். இவங்க எல்லாரும் தவிர ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. பட் எனக்கு ஒரு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, பல மென்டர்ஸ் என்னுடைய வாழ்க்கையில் இருக்காங்க. பல மென்டர்ஸ், ஃப்ரெண்ட்ஸை விட மென்டர்ஸாக பார்க்குறேன். அவங்க வயசானவங்க, என்ன இது, அவங்க உலகத்தை பார்த்துருக்காங்க. அவங்களுக்கு அவங்க ஒரு 2 நிமிஷம் எனக்கு இப்படி ஒரு நான் ஃபீல் பண்ணுறேன், இதுக்கு என்ன, இது சரியா, நான் ஃபீல் பண்ணுறது சரியா தவறா அப்படின்னு ஃபோன் பண்ணியோ இல்லை நேரில் போயோ பார்த்தோ 2 வரியில் பதில் கிடைக்கும். அந்த 2 வரியில் கிடைக்கிற பதில் உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கொடுக்கும். அந்த கிளாரிட்டி வந்து ஓகே, அதை லைஃப்பை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு ஈஸியாக இருக்கும். ஸோ யூ ஹாவ் டு ஹேவ், என்னை பொறுத்த வரையில் நிறைய மென்டர்ஸை உருவாக்கணும், நம்ம வச்சுக்கணும் நம்ம கூட. அதுக்கு தான் சொல்லுவாங்கல்ல, கொஞ்சம் வயசானவங்க கிட்ட நீங்கள் ரொம்ப ஒரு ரோட்டில் இருக்கிற ஒரு பாட்டிகிட்ட போய் கேளுங்களேன், பாட்டி எனக்கு இப்படி இருக்குது பாட்டி, தாத்தா இப்படி இருக்குது பார்த்தா என்ன பண்ணலான்னு சொல்லி. அவங்களுக்கு என்னுடைய ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி ஒன்றுமே தெரியாமல் இருக்கும், ஆனால் ஒன்று சொல்லுவாங்க, அது சொன்னால் கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி மென்டர்ஸை உருவாக்கி வச்சுக்கிறது ரொம்ப எனக்கு அது வந்து ஃப்ரெண்ட்ஷிப்போட அது எவ்வளோ பெட்டர்னு நினைக்கிறீங்க? எஸ், யா. அண்டு அவங்கக்கிட்ட நீங்கள் டெய்லி எடுத்து ஃபோன் பண்ணியோ இல்லை போய் பார்த்தோ அப்படிலாம் இல்லை. நீங்கள் ஆனால் ஒரு அட்வைஸ்ன்னு கேட்க போனால், ஏன்னா குழம்பி இருக்கிற சமயங்களில் தினமுமே எல்லாருக்கும் ஒரு குழப்பமான பல சந்தர்ப்பங்கள் வரும். பல நேரங்களில் நம்ம சமாளித்து நம்மளே எங்களுக்கு ஒரு இது பண்ணிடுவோம். ஒரு சில இடத்துல முட்டு சந்துன்னு சொல்லுவோம்ல, அந்த இடத்துல போய் நிற்கும்போது என்ன பண்ணுவீங்க? அப்போ இந்த மென்டர்ஸ் வில் ஹெல்ப் யூ, வில் கைட் யூ. எல்லாருக்கும் செம்ம கிளாரிட்டி இருக்கும், ஹாப்பியாக இருப்போம் நம்ம. மீனாட்சி, இப்போ வாழ்க்கையில் வந்து எல்லாரும் மக்கள் பார்க்குறது வந்து வெறும் சந்தோஷமான சிச்சுவேஷன்ஸு, ஓப்பனிங்ஸு, இவெண்ட்ஸு, ஆடியோ ரிலீஸ் தான் பார்த்துருக்காங்க. ஆனால் வீடுன்னு வரும்போது பர்சனல் லைஃப்னு ஒன்று இருக்குது. ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துட்டு சந்தோஷம் சொல்லியிருக்காரு, பரவாயில்ல இது கூட நம்ம கடந்து போகலாம், வி ஷல் பாஸ் திஸ் டூ ஷால் பாஸ்ன்னு சொல்லிட்டு சிச்சுவேஷன்ஸ் வந்திருக்கு வாழ்க்கை. நிச்சயம் எல்லாருக்கும் வந்திருக்கும், கொஞ்சம் நாட் ரோபோட்ஸ், ஹியூமன் பீயிங்ஸ். அது மாதிரி சுச்சுவேஷன் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க? நீங்கள் எப்படி வந்து அவரோட சேர்ந்து, சரி ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன் வந்திருக்கு, நீங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்துட்டு ஹவு டு யூ ஓவர் கம் த சிச்சுவேஷன், எப்படி வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸை? கருண், இட் இஸ் அ வெரி குட் கொஷன். என்னென்னா, நான் வந்து இலங்கையிலேருந்து வந்திருக்கேன், வார் பார்த்துருக்கேன், எனக்கு என்னை சுற்றி நிறைய உயிர்கள் இழந்ததை பார்த்துருக்கேன் நான். ஸோ எனக்கு இப்போ இருக்கிற வாழ்க்கையே எனக்கு போனஸாக தான் படுது, நான் பர்சனலி என்னை எடுத்துட்டா. ஸோ எனக்கு இதுக்கு அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ உயிர் இழப்பு. நாங்கள் ஒரு அகதியாக தான் ஒரு வாழ்க்கையை எனக்கு அறிவு தெரிஞ்ச நாள்லேருந்து வாழ்ந்தோம். அதிலிருந்து எனக்கு இப்படி ஒரு இடத்துல இருக்கேன்னா, அது நான் வந்து அது ரொம்ப நன்றி, எனக்கு வாழ்க்கைக்கு நான் வந்து ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கேன். இது வந்து எனக்கு பர்சனலி என்னுடைய இதை எடுத்துட்டேன். அதுக்காக சேலஞ்சஸ் வரும்போதோ நம்ம அப்படி இல்லை, அதெல்லாம் மறந்துடும் நம்மளுக்கு. அப்போ என்னென்னா, அந்த டைம் வரும்போது என்னத்தை லூஸ் பண்ண போகிறோன்ற ஒரு உணர்வு இருக்கும். என்ன போனால் திருப்பி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் நம்மளுக்குலேருந்து வரும். இது வந்து வாழ்க்கைன்னு வரும்போது இந்த மாதிரி தத்துவம்லாம் நம்மளுக்கு நினைவு வராது. நம்ம எப்படி பார்ப்போம்னா, அந்த சிச்சுவேஷனை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்னு சொல்லி, அந்த பிரச்சனை இல்லை ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படின்னு வரும்போது அந்த நேரத்தில் ஒரு சொல்யூஷனுக்காக மனசு ரொம்ப துடிக்கும். இப்போ என்ன சொல்யூஷன் வரும் அதுன்னு சொல்லி, அதுக்கு தான் மென்டர்ஸ் அதெல்லாம் இருக்குதுன்னு. பட் கொஞ்சம் உட்காந்து யோசித்து ஒரு கிளாரிட்டி வரும். கிரேட்ஃபுல்லாக இருக்க பழகும்போது, சரி இதுக்கு ஒரு சொல்யூஷன் வரும்ன்ற ஒரு நம்பிக்கையை நம்ம என்றைக்கும் வளர்த்துக்கணும். எல்லாருக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னால தான் சொல்கிறீங்க நீங்கள்? ஆமாம், கண்டிப்பாக வரும், எல்லாருக்கும் வரும். இது என்ன பிரச்சனையாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு சொல்யூஷன் வரும்.
கண்டிப்பாக வரும். அதுக்கு நீங்கள் கடவுள் நம்பிக்கை இருக்கா இல்லையா, இல்லை உங்களுக்கு சுற்றி வர ஆளுங்களுடைய சப்போர்ட் இருக்கா இல்லையா, என்ன சப்போர்ட் இல்லைன்னாலும் இருந்தாலும் முக்கியமாக டைமுங்கிறது ஒன்று சப்போர்ட் பண்ணும். காலம் ஒரு பதிலை கொடுக்கும். அது வந்து நம்ம அந்த காலத்துக்கு நம்ம பாசிட்டிவாக நம்மளை மனசை தைரியத்தோட நல்லா, சரி இன்னைக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது, சரி பரவாயில்ல, நாளைக்கு அதுக்கு ஒரு நல்ல இது வரும் தான், எனக்கு இது கண்டிப்பாக நல்லதாக வரும் அப்படின்னு நம்பி நம்ம இருந்தோம்னா அந்த காலம் அதை நம்பிக்கையோட நல்லதாக மாற்றி கொடுக்கும். ஸோ த ஆன்சர் இஸ் டைம். டைம் நல்ல ஒரு பதிலை அண்ட் கொடுக்கும். டெஃபினெட்லி த எக்ஸ்பீரியன்ஸ் இன் யோர் லைஃப் ஆல்சோ. ஐ மீன் ஆக்சுவலி Yeah. நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க, இந்த மாதிரி இளைஞர்கள் வந்துட்டு அவ்வளோ பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து அது கொடுத்தது வந்து ஒன்று தைரியம், இன்னொன்று வந்து அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல். உங்கள் ஃபேமிலிக்கு வந்து கேட்ட கேள்வி மாதிரி எப்படி நீங்களும் சந்தோஷம் ஒரு ஒரு கெட்டான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது இதுவும் கடந்து போகலான்னு சொல்கிறதுக்கு கான்ஃபிடன்ஸ்னால் அது நீங்கள் அவர் கொடுத்த தைரியம் தான். ஒரு ஆமா. பொண்டாட்டியா ஒரு வைஃபாக நான் கூட இருக்கேங்க, ஆமா. அவரும் உங்களுக்கு கொடுத்த ஒரு கமிட்மெண்ட் ஒரு நான் க- இருக்கேன்னு. சரி, மெயின்லி என்னென்னா நம்ம 2 பேருக்குமே அந்த ஒரு 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 பீரியட் யாராக இருந்தாலும் அந்த பீரியட் கஷ்டமான ஒரு சேலஞ்சிங்கான ஒரு பீரியடாக எல்லாருக்கும் உங்களுக்கு எவ்வளோ வந்திருக்கு? நிச்சயமா அம்மாவுக்கு எனக்கும். ஆமாம். தினம் தினம் சில பேருக்கு சில பல பல பேருக்கு தினம் தினம் வாழ்க்கையை ஓட்டுறதே ஒரு சேலஞ்ச் தான். இன்னைக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு ஒரு விஷயத்தில் நம்மளுக்கு ஒரு சேலஞ்ச் இருக்கும் தான். ஆனால் அதுக்கான சொல்யூஷனை காலம் கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்னு நம்பினோம்னா அது வந்து சூப்பராக, கண்டிப்பாக அது வந்து சூப்பராக ஸ்பெஷலாக நல்லதாக தான் கொடுக்கும். அது 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 வரும்போது தான் சில சமயம் என்னென்னா எங்களுக்கு அதை அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க கூட தெரியாமல் அப்படியே மறந்து போயிடுவோம். ஏன்னா மறந்துடுவோம், இல்லை கடந்து போயிடுவோம். பட் இட் வில் டெஃபினிட்லி கிவ் அஸ் அ வெரி பாசிட்டிவ் ஆன்சர். அந்த நம்பிக்கையை வளர்த்துக்கணும். சரி, இன்னைக்கு எஸ், இன்னைக்கு இந்த டே இந்த டைம் இஸ் ஸ்லைட்லி ஒரு ஒரு கொஞ்சம் டர்பியூலன்ஸ் தான், நீ கொஞ்சம் குழப்பமான நாள் தான், இந்த டைம் ஒரு இது தான் அப்படின்னா பொறுமையாக இருந்தால் அது மாறித்தான் தீரும். அது ஒரு அதுக்கு ஒரு பொறுமையும் அதுக்கு ஒரு தைரியமும், அந்த பொறுமையில் தைரியம் வளர்ந்துடும். இவென்ச்சுவலி நீங்கள் பொறுமையாக இருந்தால் தைரியம், அதுக்கு பொறுமையாக இருக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய தைரியம் வேணும் தெரியுமா? ஆல் ஆஃப் அஸ் நோ, ரைட்? அதுதான் தைரியத்தை கொடுக்கும். உள்ள போராட்டமாக இருந்தாலும் பொறுமையாக இருக்கிறது வந்து இட் வில் கிவ் அஸ் ஸோ மச் கான்ஃபிடென்ஸ், ஸோ மச் இது ஸ்ட்ரென்த், இன்னர் ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். அண்ட் ட்ரஸ்ட் பண்ண அந்த ட்ரஸ்ட்டு தான் பாசிட்டிவாக மாறி நல்ல விஷயத்தை கொண்டு வரும். மீனாட்சி, உங்களுக்கு வந்து நீங்களும் சந்தோஷம், நிறைய பாட டிஸ்கஷன் இருந்திருக்கீங்க, நீங்கள் பார்த்துருக்கீங்க, செட்டப் மீட்டிங்ஸ் எவ்ரிதிங். இந்த ஒரு படம் ஐயோ நம்ம கைக்கு வந்து விட்டு போச்சேன்னு சொன்ன மாதிரி சுச்சுவேஷன் இருந்திருக்கீங்களா? இந்த படம் பண்ணியிருக்கலாமே, நம்ம கை விட்டு போச்சுன்னு சொல்லிட்டு நிச்சயமாக சுச்சுவேஷன் இருந்திருக்கும், அந்த மாதிரி விட்டுட்டோமே அப்படின்னு இருந்திருக்கா? அப்படி நடந்திருக்கு. ஆனால் அதுவே போனஸாகவே வந்திருக்கு. அது எப்படி? அது அந்த படம் எனக்கு அந்த இடத்துல அந்த சுச்சுவேஷனில் அந்த ப்ராஜெக்டோ ஏதோ ஒன்று நடக்காமல் போயிருக்கு. ஆனால் அதுக்கு பொறுமையாக இருந்து அது டபுளாக பெருசாக வந்திருக்கு. ஸோ அகெயின் என்னுடைய நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணுறதா. ஓகே, அந்த டைம் அது நடக்கலைன்னு சொல்லும்போது ஐயோ இது பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குமேன்னு யோசிப்போம் தான். பட் அது நடக்காமல் விட்டதுக்கு அதை காரணம் இருக்கேன்னா இன்னும் பெருசாக நல்லதாக வந்திருக்குன்னு. ஸோ பேசிக்காக என்னென்னா, ஓகே இது நடக்கலைன்னா அதுக்காக அதை வந்து கவலை இல்லை, அதை பற்றி ரொம்ப அதிகமாக யோசிக்காமல் அப்படியே விட்டுட்டாலே அது அப்படியே ஆமாம் 180 டிகிரி மாறி நல்லா தான் நடக்கும். இது ஒரு பாசிட்டிவ் வே ஆஃப் லுக்கிங் அட் இட். நீங்கள் சொல்லுங்க, எதிர்பார்க்கலன்னா எதிர்பார்த்தா நான் இப்படி போட்டிங்கன்னா அது வந்து இன்னும் அதிகமாகவும் இன்னும் பெருசாகவும் நல்லாவும் நடக்கும். ஆனால் இதில் என்னென்ன என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் என்னென்னா, இது ஒரு விஷயம் நடக்கலைல்ல, அதில் ஹேட் பண்ணக்கூடாது. அதில் வந்து அது ஐயோ நடக்கலேன்னு சொல்லிட்டு அதால் மனசு நம்ம மேலேயோ இல்லை அந்த அந்த விஷயம் மேலேயோ அந்த ப்ராஜெக்டோ மக்களோ ஏதோ ஒன்று மேலேயோ ஐயோ இந்த சொல்லாங்களே சீச்சி இந்த பழம் புளிக்கும்னு ஒரு கதை, அப்படி செய்ய மாட்டேன்னா. ஓகே, அது ஏதோ ஒரு வகையில் எனக்கு நல்லதாக தான் மாறப்போகுதுன்றது எனக்கு தெரியும்.
Now we don't know. வி டோன்ட் நோ. என்ன காலம் அதுக்கு ஒரு பதில் சொல்லும். ஸோ அதுக்காக அந்த வில் வெயிட் ஃபார் த மொமெண்ட். அது எப்போ எனக்கு அதில் ஒரு க்யூரியஸாக நான் பார்த்துட்டு இருப்பேன், இது எப்போ நடக்க போகுதுன்னு சொல்லி. ஐம் ஆல்வேஸ் க்யூரியஸ் அபவுட் லைஃப். இது எப்போ With no மாறி expectations. With no expectations. ஆனால் எப்போ நடக்கும்னு தெரியும். ஆனால் கண்டிப்பாக நல்லதாக நடக்கும்னு தெரியும். அது நடந்தே தீரும். என்ன ஸோ எனக்கு தெரியாத கொஷன் என்னென்னா என்னைக்கு நடக்கும்னு தெரியாது. மீனாட்சி, உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஒரு சுச்சுவேஷன், இல்லைன்னா ஒரு விருப்பமில்லாத ஒரு விஷயம், அதாவது உங்களுக்கு பிடிக்காத விஷயம் நடந்திருக்கா இண்டஸ்ட்ரி வரைக்கும் உங்களுக்கு? அதாவது ரொம்ப டிஸ்டர்பிங்கான ஒரு விஷயம் ஏதாவது நடந்திருக்கா? டிஸ்டர்பிங்கான விஷயம்னு நான் அதை ஃப்ரேஸ் பண்ணாமல் சேலஞ்சிங்கான விஷயம்னு வேணால் நான் சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா, ஒரு வாட்டி நான் ஏதோ ஒரு பிஸ்னஸ் டிஸ்கஷனுக்கு போனப்போ ஒருத்தர் சொன்னார், எனக்கு பெண்கள் கூட காசு சம்மந்தமாக ஃபைனான்ஷியல் டிஸ்கஷன் எனக்கு வைக்கிறதுக்கு இஷ்டம் இல்லைன்னு சொன்னார். அது எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்தது. நான் ஐம் தேர் டு டாக் அபவுட் பிஸ்னஸ், ஒரு டீல் பற்றி பேசுகிறதுக்கு தான் போயிருக்கேன். இதுக்கு கொஞ்சம் ஷாக்காகவும் எனக்கு ஒரு இதுவாகவும் இருந்தது. அது நீங்கள் ஒரு பிஸ்னஸுக்கு பேச போகிறீங்க, பெண்களோட பேச இஷ்டம் இல்லைன்னு சொன்னால் என்ன சொல்ல முடியும்? ஸோ அப்போ நான் சொன்னேன், இட்ஸ் ஃபைன், ஆனால் இந்த விஷயத்தை பற்றி பேசணும், இந்த ப்ராஜெக்டோ வட்டெவர் அதை பற்றி பேசணுன்னா நான் என் கூட மட்டும்தான் பேசலாம், இல்லைன்னா நம்ம இதில் வி காண்ட் அசோசியேட் அப்படின்னு நான் அந்த கிளாரிட்டி எனக்கு இருந்தது. நான் சொன்னேன். அதுக்கப்புறம் இதோட த குட் சைட் ஆஃப் தட் இஸ், நான் அந்த நபரும் நானும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி அவர் மாறி என்ன என்கிட்ட பிஸ்னஸ் நிறைய டிஸ்கஸ் பண்ணுறாரு, இப்படி பண்ணலாம். ஏன்னா நீங்கள் வந்து ரிப்ளைக்கு வந்து அந்த பேசுறதுனாலையா, ஓப்பனாக நீங்கள் சொன்னதுனாலையா? இல்லை, அன்றைக்கி அந்த டிசிஷனை நான் மேக் பண்ணி சொன்னேன். அதுக்கப்புறம் ஓவர் த பீரியட் நாங்கள் நிறைய இதை பற்றி பேசியிருக்கோம். இந்த மாதிரி டீல்ஸு என்ன பேசலாம், இது எப்படி, ஹவு டு வி இம்ப்ரூவ் தீஸ் திங்ஸ், இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி இம்ப்ரூவ்மெண்ட்டு, அது எல்லாத்தையும் பற்றி நம்ம பேசி 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி வி பிகம் 1 குட் ஃப்ரெண்ட்ஸ். 2 வி ஆல்வேஸ் டிஸ்கஸ் அபவுட் பிஸ்னஸ். ஓகே. அண்ட் 3 எல்லாருமே மாற்றம்ங்கிற ஒரு விஷயம் நடந்துகிட்டே தானே இருக்குது. அதுதானே, அவரும் மாறிட்டார், நானும் மாறிட்டேன். ஸோ அது அன்றைக்கி அந்த காலப்பகுதியில் அவருக்கு அது சொன்னது அவர் அப்படி ஒரு ஃபீல் பண்ணியிருக்காரு. பட் இன்றைக்கி அதே மனுஷன் பல ஆண் பெண் எல்லாரையும் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ஹீ இஸ் ஆல்சோ சேஞ்ச்ட். நானும் அதை, ஆனால் அது இப்படி இந்த மாதிரி ஒரு சில இன்சிடென்ட்ஸ், இது ஒரு இன்சிடெண்ட்டாக சொல்ல வரேன். இதெல்லாமல் சேலஞ்சிங்கான ஒரு விஷயந்தான். ஏன்னா எனக்கு ஒன்றும் பண்ண முடியாதுல்ல என்ன. பட் ஐ ஸ்டுட் ஆன் மை கிரவுண்ட் பை சேயிங் சாரி, நான் மட்டும்தான் பேசுகிறதுக்கு இருக்குது அப்படின்றத நான் பண்ணேன். அவருக்கும் அதான், நம்ம இன்றைக்கி வந்து நல்ல நண்பர்களாகவும் நல்ல எங்களுக்குள்ள ஒரு பிஸ்னஸ், இது ஒரு இதை பற்றின ஒரு இண்டஸ்ட்ரியோ இல்லை பிஸ்னஸோ அதை பற்றி அழகாக பேசுகிறதுக்கு கூட எங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் உருவாகியிருக்கு. ஸோ இட்ஸ் a good thing. இட்ஸ் a good thing, இட்ஸ் a very positive thing. அவர் வந்து மீதி பேருக்கும் அப்படி நடந்துப்பாரு. உங்களுக்கு இன்றைக்கி அவர் வந்து பயங்கரம், அதான் சொல்கிறேன், அவர் நல்லா பண்ணுறாரு. அவர் நிறைய பேரை நல்லா பார்த்துக்கிறாரு வேற. எனக்கு ஐம் வெரி ஹாப்பி டு see people இந்த மாதிரி இருக்கும்போது அவங்கக்கிட்ட ஐம் வெரி ஹாப்பி, யூனோ. சேஞ்ச் ஹிஸ் பெர்ஸ்பெக்டிவ். யா மேபி அன்றைக்கி அவருக்கு ஏதோ மூடு சரியில்லாமல் கூட, அவருக்கு ஏதோ மனசு சரியில்லாமல் கூட அவர் சொல்லியிருக்கலாம் அன்றைக்கி. ஆனால் இன்றைக்கி அது அப்படி இல்லை. ஸோ எஸ், திஸ் ஹேப்பன்ஸ். இது மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு நடக்குது, நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அது ஓவர் த பீரியட் அவங்க மாறி இருக்காங்க. எல்லாரும் மாறுவாங்க, அவங்களும் மாறி இருக்காங்க. ஜஸ்ட் கிவ் them some time. கிவ் them time. யா மீனாட்சி, இப்போ வந்து உங்கள் ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது ஒரு டீகோடிங் பண்ணுற மாதிரி ஒரு பிளான். ஏன்னா நீங்கள் வந்ததுலேருந்து நம்ம வந்து எல்லாமே கொஞ்சம் சீரியஸ், கொஞ்சம் ஃபன்னாக, கொஞ்சம் ஃபேஷன் செக்மெண்ட் இருக்காங்களா. ஏன்னா அவங்க யூ ஆர் நோன் ஃபார் யுவர் நீல்ஸ், மூக்குத்தி, அதுக்கப்புறம் உங்கள் ஜுவல்லரி, அது இல்லாமல் மெயின்லி யோர் சாரீஸ், இல்லைங்களா? நீங்கள் வந்து உங்கள் யூ கோயிங் டு ஸ்டார்ட் யுவர் ஓன் கலெக்ஷன் ஆல்சோ சூன் கேள்விப்பட்டேன் உங்கள் ஸ்டுடியோவில். அருமையான ஸ்டுடியோ, நான் போய் பார்த்தேன் அன்றைக்கி. சந்தோஷம், அழகாக கட்டியிருக்காரு. இட்ஸ் பியூட்டிஃபுல், இட்ஸ் வெரி எப்படி ஒரு சேஃப் ஜோன், ஹாப்பி ஜோன் ஃபார் ஆல் ஆர்டிஸ்ட்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் கட்டின சாரி வந்து உங்கள் க்ரியேஷன் இல்லைங்களா? ஆமாம்.
ஸோ எனக்கு அதான் லைக் ஐ செட் எனக்கு வந்து ஸ்டோரி டெல்லிங் கதை சொல்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ என்னோடய புடவையிலே அந்த மாதிரி ஒரு கதை அம்சம் ஒன்று இருக்கும். ஸோ எனக்கு டிசைன் பண்ணும்போதே அது மனசில் வரும். இந்த கதையை எடுத்துக்கலாம், இது சொல்லலாம்னு சொல்லி. இப்போது ஏதாவது ஒரு ஆடியோ லான்ச் போகிறோம் இல்லைன்னு சொன்னால் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு விஷயத்த கட்டுறதோ இல்லை அதுக்கு ரெலவெண்ட்டாக ஒரு விஷயத்த போடுறது அந்த இதுக்கு. அதுதான் அந்த அந்த தீமுக்கு ஒத்து போகிற மாதிரி ஒன்று பண்ணுறது. ஸோ இன்றைக்கி செலிப்ரேட்டிங் விமன்ஹுட் ஆர் ஃபேஷன் வடைவன்னா அதுக்காகத்தான் ஒரு ஆண்டாள் தீம். ஸோ இதில் பார்த்தா யங் ஆண்டாள் இருக்காங்க, சின்ன வயசு, அப்புறம் ஒரு மிட் ஏஜ் யங் ஒரு ஒரு டீனேஜ் அண்ட் தென் இதில் அப்படியே கல்யாணம் அது, அப்புறம் இது ஆண்டாள் அந்த பல்லு. ஸோ ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் ஆண்டாள், அவங்களுடைய வளர்ச்சி தான், அவங்களுடைய இது தான் ஸ்டேஜஸ் ஆஃப் ஆண்டாள் தான் அண்ட் ஹர் லவ். ஸோ திஸ் இஸ் த ஸ்டோரி ஃபார் த டே. ஆமாம். அப்புறம் லவ் நெயில்ஸ்ன்னு பார்த்தா என்கிட்ட கேட்குற முதல் கேள்வி என்னன்னா, ஹவு டு யூ மேனேஜ்? ஸோ த நெயில்ஸ் வந்து எனக்கு ஒரு 15-18 வருஷமாக நெயில்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். சென்னையில் கீழ்ப்பாக்கில் ஒரு பொண்ணு பாலிஷ்டுங்கிற இடத்துல பண்ணுறேன். அது ரொம்ப நல்லா என்னோடய நெயில் ஆர்டிஸ்ட்டும் நானும் சேர்ந்து தான் அதை பண்ணுவோம். பட் டிசைன்ஸ் மோஸ்ட்லி நான் எல்லாமே கொஞ்சம் பிக் பண்ணி எல்லாம் சொல்லுவேன். எனக்கு இப்படி இப்படி வேணும்னா அதை அழகாக எக்ஸிக்யூட் பண்ணி தருவாங்க எனக்கு. ஸோ கேள்வி என்னென்னா, இதை எப்படி மேனேஜ் பண்ணுறீங்கன்னு. எனக்கு இப்போது தாடி மீசை வச்சுருக்காங்க, எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க அந்த மாதிரி தான். இல்லை நெயில்ஸ் வளர்த்தா ஒரு அந்த இது தானே எனக்கு என்ன, இல்லை முடி நிறைய வச்சுருந்தா இப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் ஒரு இது எனக்கு. ஸோ இது அண்ட் நான் கையால் தான் சாப்பிட்றேன், ஆனால் நீட்டாக வச்சுருப்பேன், க்ளீனாக வச்சுருப்பேன். அட் த சேம் டைம் எனக்கு பழகி எடுத்து நிறைய பேர் நெயில்ஸ் பண்ணால் கையில் சாப்பிட யோசிப்பாங்க, கலர் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு இப்போ பழகி எடுத்துன்னு நினைக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி நான் இதுவும் பண்ணிக்கிறேன். அண்ட் ஜுவல்லரி அஃப்கோர்ஸ் நான் வந்து சைதாப்பேட்டிலேருந்து சவ்யா வரைக்கும் எனக்கு பிடிக்கும். எங்கே வாங்கினாலும் சவ்யா சச்சி வரைக்கும் நான் என்ஜாய் பண்ணுவேன். ஆமாம். எங்கே இதுதான் அப்படின்னு இல்லை, சில டிசைனர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்களுடைய இன்ட்ரிகேட்டான ஒர்க், அவங்களுக்கு அதுக்குள்ளே அவங்க ஒன்று வச்சுருப்பாங்க பாருங்கள், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எனக்கு அட இப்படி யோசிக்கிறாங்களேன்ற ஒரு இது இருக்கும். அந்த என்ன நம்மளால் கற்பனை பண்ணிக்கொள்ள கூட முடியாத விஷயங்களை அவங்க கற்பனையில் அவங்க நிஜத்தில் கொண்டு வராங்கல்ல. ஸோ அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஸோ தென் தட் அட்ராக்ட்ஸ் மீ. அதனால நான் எனக்கு சப்யாவோட அவரோட ஜுவல்லரி ஒரு டியோட வீடியோஸ் கூட பார்த்துருக்கேன். இட்ஸ் வெரி ரொம்ப ஹை ஃபேஷன். யாரும் அது மாதிரி இது வரைக்கும் ஆர்டிஸ்ட் வந்து ஒரு பிராண்ட் கூடயும் யாரும் பண்ணி பார்த்தது கிடையாது. சந்தோஷோட க்ளோத்ஸ் கூட நீங்கள் தான் முக்கால்வாசி ஸ்டைல் பண்ணுறதில்ல. ஏன்னா ஃபார் அ க்ரோன் அப் மேன் டு பி ஸோ எக்ஸ்பெரிமெண்டல்லாம் அது நீங்கள் தான் காரணம். அதுவே ஒரு எல்லாம் ஏன்னா மியூசிஷியன்ஸ் அவ்வளோவா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அவ்வளோவா ஸ்டைல் அவர்கிட்ட இருந்ததே கிடையாது. பேசிக்காக ஒரு கோட் சூட்டு. ஆனால் சந்தோஷ் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப எக்ஸ்பெரிமெண்டல். ஐ திங்க் ஆல் இன்ஃப்ளூயன்ஸ் ஃப்ரம் யூ ஆல்சோ. ஏன்னா நீங்கள் கரெக்டாக எடுத்து கொடுப்பீங்க. அவர் குர்தாஸ் இருக்கட்டும், ஷர்ட்ஸ் இருக்கட்டும், எவ்ரிதிங் இஸ் a story. லைக் உங்கள் அவுட்ஃபிட்ஸ் அது அவருக்கு என்னென்னா, அவர் என்னோட ஆப்போசிட் கருண். அவர் என்னோட ஜஸ்ட் தி ஆப்போசிட். அவருக்கு என்ன போடுறேன்னு தெரியாது. அவருக்கு ஹீ க்ரூ அப் இன் அ ஹவுஸ், ஹி வாஸ் ஸ்டேட் இன் அ ஹவுஸ், ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் 10 வருஷம் கண்ணாடியே இல்லை அந்த வீட்டில். எனக்கு ஃபஸ்ட்டு டைம் சந்தோஷ் தெரிஞ்சப்போ அந்த வீட்டில் கண்ணாடி இல்லை. எனக்கும் சுற்றி வர கண்ணாடி வேணும், அப்படி ஒரு ஆள்னா. ஸோ அவர் பல் தேய்க்கிற அந்த பாத்ரூமில் கூட ஒரு திருவுண்டு கண்ணாடி கூட இருக்காது, அப்படி இருந்த ஒரு மனுஷன். இப்போயும் வந்து அவருக்கு அந்த இமேஜ், அதை பற்றின ஒரு கான்ஷியஸ், அதை பற்றின ஒரு இதுவே இல்லை. தன்னை இப்படி பார்த்துக்கணும், இப்படி தான் தெரியணும் அப்படிலாம் இல்லை. ஆனால் நான் எப்பயும் சொல்லுவேன், நான் உன்னை பார்த்துட்டே இருக்கேன்ல, அப்போ அதனால் எனக்காகவாவது இது பண்ணிக்கோன்னு சொல்லி நான் பண்ணுவேன். அண்டு அவரோட பாடி மூவ்மெண்ட், அந்த ஈஸ்னஸ் இருக்குல்ல, அது வந்து அவர் க்ளோத்ஸில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போது இஸ் மோர் எக்ஸ்ப்ரெசிவ். அவருக்கே தெரியாமல் தான் அதை பண்ணுறாரு. அவர் தெரிஞ்சு பண்ணுறதில்ல. அவருக்கு எதை போட்டாலும் அவர் ஹீஸ் ஹாப்பி. அவர் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டார். சுத்தமாக இல்லை. அவருக்கு பிடிச்ச விஷயத்த, அவருக்கு கம்ஃபர்டபுளான விஷயத்த கொடுத்தா அவர் ஈஸியாக இருப்பார் அவர்.
ஸோ அதை அண்ட் அவருடைய அந்த ஈஸுக்கு ஏற்ற மாதிரி அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு கொடுத்தா ஹீஸ் எக்ஸ்ப்ரெஸிங் இட் மோர் அப்படின்ற ஒரு இது நான் அப்சர்வ் பண்ணி அதை பண்ணுறேன் நான். நைஸ். என்ன உங்கள் நேர்ஸ் டிஃபிகல்ட்டி சொல்லலாம் என்ன சொல்லுங்கள்? டிஃபிகல்ட்டியா இதில் காரில் இது அந்த ஷட்டர் மூடி, ஆமாம், அது ஃப்ளஷ், பாத்ரூம் ஃப்ளஷ் கஷ்டமான விஷயம். ஃபோன் எனக்கு ஈஸி, ஏன்னா ஐ யூஸ் இது. அப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டி குட்டி ஸ்பேஸ் இருக்கிற இடத்துல மேபி ஏடிஎம் கார்டு இருக்கிறது வெளியே. ஏடிஎம் கார்டு நான் சொன்னேன்ல, ஏடிஎம் கார்டு வெளில எடுக்கிறது இப்போ நல்ல காலம் ஃபோனில் எல்லாமே இருக்குன்றதுனால ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணுறது. நான் ஏடிஎம் கார்டு வெளியில் எடுக்கிறதுன்னு சொன்னால் யாராவது கூப்பிட்டு போய் பக்கத்தில் வச்சுப்பேன் அதை எடுக்கிறதுக்கு. ஆமாம். Do you repeat your clothes? Yes, I do. This is a very strong இது. கண்டிப்பாக க்ளோத்ஸ் ரிப்பீட் பண்ணணும். ரிப்பீட் பண்ணிவிட்டு ஸ்டைலிங் ஏன்னா பண்ணுறீங்களா? ஆமாம், ஸ்டைலிங் தான் வேறு மாதிரி பண்ணுவேன். இதை இந்த புடவை என்னுடைய ஒரு பழைய புடவையில் தான் நான் இது பண்ணியிருக்கேன். பழைய புடவை, இது ஒரு 18 வருஷம் பழைய புடவை. அதுக்கு மேலே நீங்கள் வந்து எம்ப்ராய்டரி இது பண்ணியிருக்கேன். சப்போஸ் இந்த புடவை ஒரு இன்னொரு 10 வருஷம் கழித்து கிழிஞ்சோ ஏதோ ஒரு வகையில் இதுன்னா இந்த எம்ப்ராய்டரியை மட்டுமே எடுத்து என்னால் வேறு ஒரு புடவையில் போட முடியும். ஸோ உங்களுக்கு வந்து எங்கள் அப்பா அம்மா எல்லாம் வந்து சஸ்டெயினபிலிட்டியை பற்றி தான் கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதனால we don't want to waste இல்லையா? அது நம்ம எல்லாமே அதுலேருந்து தானே வந்தது. முந்தி பார்த்தா புடவையோ இதுவோ கிழிஞ்சாலோ அது அப்படி தேஞ்சு போகிற வரைக்கும் அதை நம்ம யூஸ் பண்ணுவோம்ல. அதுலேருந்து வந்த ஒரு இதுதான் ஜென்ரேஷன் தான். நம்மளுக்கு வேஸ்ட் ஆக்குற ஒரு எண்ணமே இருக்காதுன்னு. ஆனால் நான் ஒன்று பண்ணுறேன், என்னென்னா வேஸ்ட் ஆக்குறதுன்றது இல்லை, அதை கொஞ்சம் இப்போ வந்து ப்ரெசன்டபுளாக வைக்கிறேன். வீட்டில் பழைய பொருட்களாக இருந்தாலும் சரி, அதை சேர்த்து வைக்கிறதுக்கு என்ன காரணம்னா அது ஒரு ஆன்டிக்காக அதை ப்ரெசன்டபுளாக வைக்கிறது. மீனாட்சி, இப்போ வந்து உங்கள் ஃபேமிலியாக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து ஒரு சொல்ல வேண்டிய விஷயம் சொல்லாமல் போச்சு, சொல்ல போகணும்னு தோணுது, அந்த விஷயம் இருக்கா? யூ வாண்ட் டெல் தம் சம்திங், ஏதாவது யூ ஃபீல் லைக் சரி இதுக்கும் சொல்லணும் இருந்துச்சு சொல்ல முடியாமல் போச்சுன்னு சொல்லிட்டு? இன்னும் இல்லை, நான் ரீமைண்ட் பண்ண தான் மேபி நான் சொல்லுவேன் ஒரு விஷயம் எல்லாருக்குமே. நான் ஜென்ரலி இது சொல்கிறது பசங்களுக்கும் சரி, இந்த மாதிரி ஈவன் ஃபார் யூ ஆர் ஃபார் ஹூஎவர் இஸ் பர்டிகுலர்லி ஒரு சமுதாயத்தில் வாழ ஆரம்பித்து நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஒரு ஆர்டிஸ்டாவோ இல்லை ஒரு கிரியேட்டராகவோ மாறி இன்ஃப்ளூயன்சராகவோ ஏதோ வந்துட்டோம்னா, அதுக்கப்புறம் நம்மளுக்கு எனக்கு ஒரு பர்சனல் லைஃப் இருக்குது, நான் இது எனக்கு அதில் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்கன்ற அந்த நெகட்டிவிட்டியை நம்ம பார்க்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். என்ன நான் இப்போ ரோட்டில் போகும்போது என்னை வந்து ஃபோட்டோ எடுக்க கேட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, யா இட் இஸ் தேர். ஆனால் நம்ம தான் வி சைன்ட் அப் ஃபார் திஸ் இல்லை, அதே சொல்லக்கூடாது. ஏன் நம்ம இந்த பாப்புலாரிட்டி வரணுன்றதுக்காகத்தானே வராங்க. அதில் அது ஏதோ ஒரு ஒன்று, அதனால ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, பல பேருடைய அன்பு கிடைக்குதில்ல. ஸோ அப்படி கிடைக்கும்போது சில சமயத்தில் சில இடைஞ்சல்களும் வருந்தான். பட் அதை வந்து எம்ப்ரேஸ் பண்ண தெரியணும். அதை வந்து கொஞ்சம் அவங்களுடைய அன்பை புரிஞ்சு அதை எம்ப்ரேஸ் பண்ண ஆரம்பித்தா கம்ப்ளைனாக பார்க்க மாட்டோம். ஸோ இது நான் வந்து என்னை சுற்றி இருக்கிற ஆர்டிஸ்ட்டுக்கோ இவங்க எல்லாருக்கும் நான் சொல்லுவேன், பாப்புலரான மக்களுக்கு வி சைன்ட் அப், தெரிஞ்சு தான் வந்தோம், டீல் வித் இட். இல்லைன்னா நம்ம போய் ஒரு டெஸ்க் ஜாபில் உட்காந்துருக்கலாம், வீட்டில் உட்காந்து கம்ப்யூட்டரோட உட்காந்து எங்கேயோ இருந்து ஒரு டெஸ்க் ஜாப் சூஸ் பண்ணிருக்கலாம். பண்ற காரணம் அட்டென்ஷன்காகவா இல்ல what do you think is the reason? யாரை சொல்றீங்க? ஜெனரலி இந்த மாதிரி people make இல்லை, ஒரு அன்பில் தானே பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து தனக்கு பிடிச்ச ஒருத்தரை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு அன்பு வருது. அவங்க ஐ வாண்ட் டு டேக் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும், அவங்கக்கிட்ட பேசணும், அவங்கக்கிட்ட இந்த அவங்களோட பழகணும், ஒரு ஹலோ சொல்லணும் அப்படின்னு ஒரு ஆசையில் தானே பண்ணுறாங்க. அந்த ஃபஸ்ட்டு தாட்டை நம்ம வளர்த்து அவங்க கூட இருக்க ஆரம்பித்தா, அதை நான் இன்றைக்கும் சொல்லிகிட்டே இருப்பேன், வி சைன்ட் அப் ஃபார் திஸ், நம்ம இது அன்பாக அவங்கள பாருங்கன்னு சொல்லுவேன். அஃப்கோர்ஸ் டிக்கும் சரி சந்தோஷுக்கும் சரி அதுங்களுக்கு இயல்புலேயே இருக்குது, நான் சொல்லக்கூட தேவையில்லை.
ஒரு 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 பாயிண்ட்டில் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். என்னென்னா டி சொல்லுவா, ஷி டோட்டலி பிலீவ்ஸ் என்னென்னா இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் நல்லவங்க தான் அப்படின்னா தெரியும். அவள் வந்து எல்லாருமே நல்லவங்க தான் நினைக்கிற ஒருத்தி. ஸோ நான் சந்தோஷம் போய் அவளை வி டோன்ட் சே இல்லை அப்படின்னு சொல்கிறதும் இல்லை. ஏன்னா அது கரப்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் அதை வச்சு தான் அவள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ வி டோன்ட் டெல் ஹர் அப்படி இல்லை பார்த்து நடக்கணும்னு சொல்கிறதில்ல. அவள் யூ நெவர் நோ, நாளைக்கு அவளை சுற்றி ஃபுல்லாகவே நல்ல மனிதர்கள் மட்டும்தான் அமைகிறாங்க. ஸோ மீனாட்சி, நீங்கள் வந்து ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் ப்ராமினெண்ட்டாக இருக்கீங்க. ஃபிலிம் சைட்லேயும் சிங்கிங் சைட்லேயும் உங்களை பற்றி சில டைம் மிஸ்கன்செப்ஷன் இருக்கலாம் மக்கள்கிட்ட. தே கேன் நல்லவங்க பேச நிறைய விஷயம், நல்லது பேச நிறைய விஷயம் இருக்காது. சில பேர் கெடுத்து பற்றி பேசுவாங்க இல்லைங்களா? ரூமர்ஸ் பற்றி இல்லைன்னா அந்த மிஸ்கன்செப்ஷன்ஸ் பற்றி என்ன, வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் அபவுட் இட்? ஹவு டு யூ ஹேண்டில் இட்? எனக்கு யார் திட்டினாலும் சரி, புகழ்ந்து சொன்னாலும் சரி, எனக்கு அதை பற்றி பெருசாக ஐ டோன்ட் டேக் இட் டு மை ஹார்ட். காரணம் என்னென்னா, முதல்ல இது உண்மை, என்னை பற்றின உண்மை யாருக்கு தெரியும்னா எனக்கு தான் தெரியும். உங்களை பற்றின உண்மை உங்களுக்கு தான் தெரியும். ஸோ மற்றவங்களுக்கு போய் அதை சரியாக அதை அவங்களுக்கு தெரியாமல் சொல்கிறாங்க, இல்லை ஏதோ ஒரு அவங்களுடைய மனசில் இருந்து சொல்கிறாங்கன்னா அது அவங்களுடைய கருத்து, அதை ரெஸ்பெக்ட் பண்ணணும், அவ்வளோதான். லீவ் இட். ஐயோ அதில் ஜாலியாக எடுத்துகிட்டு போகலாம். அதை வந்து ரொம்ப இதெல்லாம் நான் ஒன்றும் இதை ஒன்றுமே பண்ணலை, அதனால ஜாலியாக இருக்கிறதா. நான் வந்து இப்போ கமெண்ட் ஆக்சுவலி நான் கமெண்ட் பற்றி பார்க்குறது இல்லை, அதை பற்றி யோசிக்கிறது இல்லை. எனக்கு என்ன அடுத்த வேலை வந்து அடுத்த விஷயத்துக்கு இப்போ யோசிச்சுட்டு இருக்கும்போது அது முடிஞ்சுது. சரி, தப்பாகவே சொல்லிட்டோம், தப்பாகவே ஏதோ நடந்துடுது, ஓகே, ஸோ வாட், நெக்ஸ்ட் டைம் நம்ம லேர்ன் பண்ணி நல்லா பண்ணலாம்ல. அது அவ்வளோதான். அன்னைக்கு தோணிச்சுது, அது தப்பாக பண்ணிட்டேன். இப்போ இட்ஸ் லைக் திஸ் கருண். நம்ம வந்து ஒரு கடைக்கு போய் ஆசையாக ஒரு துணி வாங்குறீங்க, துணி வாங்கி போட்டுட்டீங்க, துணி வாங்கிட்டு வந்து கபோர்டில் வச்சாச்சு. 10 நாள் கழிச்சு பார்க்குறீங்க, 20 நாள் கழிச்சு, 30 நாள் கழிச்சு அந்த துணி உங்களுக்கு பிடிக்கல. வாட் வில் யூ டூ? அன்னைக்கு அந்த முடிவு அன்னைக்கு எடுத்தப்போ சரியாக இருந்தது. இன்னைக்கு நம்மளுக்கே அது ஐயோ அவ்வளோதான். அப்படித்தான் சில சமயம் நம்மளை அறியாமல் சில தவறு பண்ணினா, அன்றைக்கி நான் இருந்த மனநிலையில் அதை பண்ணிட்டோம். ஐயோ இனிமேல் நான் அதை பண்ணக்கூடாதுப்பா, இனிமேல் அதை நான் ரிப்பீட் பண்ணக்கூடாதுன்னு மட்டும்தான் யோசிப்பேன். மீனாட்சி, இப்போ வந்து நீங்கள் ஒரு வருஷம் வந்திருக்கீங்க இண்டஸ்ட்ரியில், நிறைய பார்த்துருப்பீங்க, ஃபெயிலியர்ஸ் நிறைய பார்த்துருப்பீங்க. தட் வில் லீட்ஸ் டு சக்ஸஸ் இன் த பிகினிங். ஆல் ஆஃப் அஸ் கோ த்ரூ ஃபெயிலியர்ஸ் தட் வில் கம். பட் அந்த ஃபெயிலியரை வந்து நீங்கள் வந்து சக்ஸஸை மாற்றிருக்கீங்க. அது வந்து விடாமுயற்சி, கன்சிஸ்டன்சி, டு பி பாசிட்டிவ் அபவுட் த வே யூ ஸ்போக் அப் த இன்டர்வியூ. யூவ் சேஞ்ச் எல்லா ஃபெயிலியரையும், சின்ன ஃபெயிலியர் இருந்தாலும் அதை வந்து சக்ஸஸை மாற்றிருக்கீங்க. பொறுமைன்னு சொன்னீங்க, பேஷன்ஸ்ன்னு சொன்னீங்க, வெயிட் பண்ணலாம் அப்படின்னு. அது ஃபெயிலியர்னு சொல்ல முடியாது. அது வந்து மேபி ஒன் ஃபிலிம் டசன்ட் கம் டு அஸ், கோஸ் அவே, பட் காட் கிவ்ஸ் யூ 10 times மோர்னு சொன்னீங்க இல்லைங்களா? அது எதுக்கு? பிகாஸ் ஆஃப் பேஷன்ஸ் இல்லைங்களா? ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க ஃபெயிலியர்ஸ் அ ஸ்டெப்பிங் ஸ்டோன் டு success. So maybe in the beginning you must have seen a lot of bad things which you converted into success இல்லைங்களா? ஸோ உங்களுக்கு வந்து சக்ஸஸ்னா என்ன? வாட் இஸ் சக்ஸஸ் டு யூ? ஃபஸ்ட்டு எனக்கு ஒன் திங் ஐ வாண்ட் டு சே, ஃபெயிலியர்னே ஒன்று இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஃபெயிலியர்ன்றதே இல்லை. அது எனக்கு யூ லேர்ன் டு கிக் அ பால். நீங்கள் கோல் போஸ்ட்டுக்கு அடிக்கணும்னு நினச்சி பண்ணுறோம். எவ்ரி டைமும் நீங்கள் அடிக்கும் போதும் அது கோலில் போய் விழலைன்னாலும் அது ஃபெயிலியர் கிடையாது. நெக்ஸ்ட் டைம் பிக் அப் த பால், கீப் ஆன் ட்ரைங். அது வந்து ஸோ திஸ் நத்திங் கால்ட் ஃபெயிலியர். ஒன்று இந்த லைஃப் வந்து அபண்டன்ஸ் எங்களுக்கு அப்படி கொட்டி கொடுத்துருக்கு. அந்த பாட்டு ஒன்று சொல்லுதே, பூமி திறந்து கிடக்குன்னு சொல்லி, அது மாதிரி பூமி திறந்து கிடக்கு. அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அவ்வளோ விஷயம், இந்த உலகம் ஃபுல்லாக கொட்டி பறந்து கிடக்குது நம்மளுக்கு. ஸோ ஃபெயிலியர் கிடையாது. ஸோ வாட் இஸ் சக்ஸஸ் அப்படின்னு சொன்னால், மனசுக்கு ரொம்ப
ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்த அந்த இப்போ வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணுறது இல்லை, வீடு கட்டி முடிஞ்சு அதில் அதை கிரகப்பிரவேசம்ன்றது அது ஒரு இது. பட் அந்த ப்ராசஸ் பண்ணி முடியுதில்ல, பண்ணுறோம்ல, தட் இஸ் அந்த ஸ்டெப்பு எடுத்து போகிறது தான் என்னை பொறுத்தவரையில் எனக்கு சக்ஸஸ். அந்த ஜேர்னி தான். அந்த ஜேர்னியோட எண்டில் என்ன வேணாலும் இருக்கலாம், பட் அந்த ஜேர்னி ஆரம்பிச்சிட்டோம்ல, அதுதான் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். நீங்கள் இப்போ வந்து ஒரு ஃபெயிலியருக்கு வந்து ஒரு அழகான எக்ஸ்பிளேஷன் கொடுத்தீங்கல்ல, ஐ ஹவ் லேர்ன்ட் சம்திங் நியூ ஃப்ரம் யூ. அது வந்து ஒரு தப்பான வார்த்தையை பார்க்காம ஒரு லேர்னிங் ப்ராசஸ் பார்க்க, அது ஒரு ஜேர்னியில் மேபி நான் என் கொஸ்டினை சரியாக நான் ஃப்ரேம் பண்ணலையோ எனக்கு தோணல. எனக்கு வாட் ஐ ட்ரை டு நான் என்ன கேட்க வந்தேன்னா, அது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து நிறைய பேருக்கு தெரியல. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி அது ஃபெயிலியரை பார்க்காம இட்ஸ் கீப் ஆன் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் இட். எனக்கு இந்த ஹார்ட் ஒர்க்குன்றத கூட எனக்கு நான் ஏன் ஹார்ட் ஒர்க் அது அப்படின்னாலே கஷ்டம்ன்றது சேர்ந்துருது இல்லை. நிச்சயமா அதுவே தொல்லை அது மாதிரி. அது ஒரு அதை ஹார்டுன்னு பார்க்காம அதை இன்னும் கொஞ்சம் சேலஞ்சஸ் இருக்குதான், பட் வில் ஸ்டில் டூ இட். அந்த ஜேர்னி உள்ளே வந்துட்டோன்னு வச்சுக்கோங்க, ஒரு வாழ்க்கையோட ஜேர்னி. இப்போ பசங்க வந்து காலேஜுக்கு போகிறாங்க, எதுக்கு போகிறாங்கன்னா காலேஜில் போய் படித்து வெளியில் வர்றதுக்காக, அந்த டிகிரி எடுத்துகிட்டு வர்றதுக்கு தான் போகிறாங்க. அந்த ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணாலே ஒரு சக்ஸஸ் தான். புரியுது. அங்கேயே ஒரு சக்ஸஸ். ஸ்கூலுக்குள்ளே போய் காலடி எடுத்து வச்சு வெளியில் வரும்போது அந்த எத்தனை ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சிருக்காங்களோ அது அவங்களுக்கு ஒரு சக்ஸஸ். நிறைய யூத்துக்கு வந்து இது புரியணும். ஆமாம், ஏன்னா நிறைய யூத்துக்கு வந்து ஃபெயிலியர்னா வந்து ஐயோ போயிடுச்சேன்னு இருக்கா, கிடையாது. அந்த ஜேர்னிக்குள்ளே போயிட்டாலே அது ஒரு ஒரு சந்தோஷமான விஷயந்தான். அதை ஒரு பாசிட்டிவான விஷயம். அதை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா லைஃபே ரொம்ப ரொம்ப அழகாக தெரியும். ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். வாழ்க்கையை வாழ கற்றுப்போம். நம்ம வாழ்ந்து அதை அந்த அந்த எவ்ரி மினிட்டை அதை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஸோ எனக்கு வெல் ஐ டூ ஹாவ் வி ஆல் கோ த்ரூ சேலஞ்சஸ், வி ஆல் கோ த்ரூ சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட சென்சிட்டிவாக இருக்கும்போது நம்மளை பாதிக்கும் தான், இல்லைன்னு சொல்லலை, அது பாதிக்கும் தான். ஆனால் எண்ட் ஆஃப் த டே அதில் ஒரு நல்ல விஷயந்தான் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு அந்த ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதில் அதோட முடிவு நல்லா இருக்கும்ன்ற கிளாரிட்டி இருந்ததுன்னு வைங்க, மனசுக்குள்ளே தெரியும், எஸ் இட் வில். அந்த அது வந்து கான்ஃபிடென்ஸாக மாறி அது உங்களுக்கு ஒரு எண்ட் ரிசல்ட் நல்லதாக தான் கொடுக்கும். இப்போ வந்து இனிமேல் வந்து நான் ஃபெயிலியர் வார்த்தை யூஸ் பண்ணாமல் சேலஞ்சஸ் யூஸ் பண்ணுறேன். சேலஞ்ச் தான். ஆமா, it's not a failure is a bad word to use. Yeah, because nobody has failure in life. Challenge there's no failure in life actually. Life ஏ ஒரு சக்சஸ் தானே, ஆமா. வாழ்க்கையே. இதனால தான் I think you and your friends. I I know. think you bring the best out of me. பட் இது வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு செய்தி சொல்லியிருக்கீங்க. இப்போ மக்கள் யங்கர் ஜென்ரேஷனுக்கு, இப்போ நீங்கள் வந்து நிறைய ஸ்டார்ஸ் பார்த்துருக்கீங்க, உங்க சுற்றி அவ்வளோ டேலண்ட் இருக்காங்க. ஆமா, they look up to you as a mother, they look up to you as a inspiration. நிறைய பேருக்கு வந்து சந்தோஷ் நாராயண் வைஃப் இல்லாமல் மீனாட்சி தான் பார்க்குறாங்களே தவிர நிறைய விஷயம் கற்றுருக்காங்க. இந்த மாதிரி பேசுகிற விஷயம் எல்லாமே கொஞ்சம் மோட்டிவேஷனாகவே இருக்குது. வாட் வுட் யூ லைக் டு சே டு யங்கர் ஜென்ரேஷன்? நிறைய யங்கர் சிங்கர்ஸ்க்கு, ப்ரொடியூசர்ஸ், நிறைய ஆர்டிஸ்ட்க்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க நீங்கள்? வாட் அட்வைஸ் வுட் யூ வாண்ட் டு கிவ்? ப்ளீஸ் ஆஸ்க் திஸ் கொஸ்டின் டு யுவர் செல்ஃப். வாட் டஸ் யுவர் ஹார்ட் வாண்ட்? உங்கள் மனசுக்கு என்ன வேணுன்றதை கேளுங்க. பி ட்ரூ டு யுவர் செல்ஃப். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு வேற யாரோ சொல்கிறதோ இல்லை வேற எங்கேயோ இருந்தோ அந்த அப்படி இல்லை, அவங்களுக்கு இப்போ நிறைய இடத்துல இருந்து இன்ஃபர்மேஷன்ஸ் எக்கச்சக்கமாக வருது இல்லை. ஸோ அவங்களுடைய ஐடென்டிட்டியையும் அவங்களுக்கு என்ன வேணுங்கிற அந்த எண்ணத்தையே தேடாமல் போயிடுறாங்க. எங்கேயோ வெளியிலேருந்து பார்க்குற ஒரு விஷயத்த அவங்களுடைய தேடலாக மாற்றாமல், ஓ இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத உணர்ந்து அந்த கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்கன்னா, தனக்குத்தானே எனக்கு என்ன பிடிச்சிருக்கு, எனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா, என் மனசுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கும் போது அந்த பதிலும் தெரியும். அந்த பதில் தான் அவங்களுடைய வாழ்க்கைக்கான பாதையை காட்டும், அதுக்கான சக்ஸஸை தேடி கொடுக்கும். அதை வந்து அவங்க நிச்சயமாக அவங்க வந்து அதில் வெற்றியை அடைவாங்க அந்த கேள்வி கேட்கும்போது. So Meenakshi, I'm going to go to a fun segment now. It's a rapid fire round. Okay. So this is a very funny thing. Okay. Please mimic Santosh. செல்லம். Say your favorite dialogue that Santosh always says at home. செல்லம். Tell him again. One funny moment in parenting D.
ஃபன்னி மூமெண்ட்டா? ஓ! ஷி ஆல்வேஸ் சின்ன வயசில் ஐ எம் த கிரேட்டஸ்ட் சிங்கர் அப்படின்னு அவள் புக்கில் எழுத ஆரம்பித்தப்போ எழுதி வச்சா. த கிரேட்டஸ்ட் த பெஸ்ட் சிங்கர் தீக்ஷிதா அப்படின்னு ஃபுல் நேமோட தான் எழுதினேன். பின்னாடி புக் ஃபுல்லாக எழுதி வச்சா பின்னாடி இதில். ஐ லைக் சின்ன வயசில் என்ன இதுன்னு எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. பட் யா It came out well. யா இட்ஸ் கம்மிங் Excellent. அவுட். Coming out. இட் ஷுட் கம் அவுட் வெல். It is. She is. அதுக்கப்புறம் ஃபேவரட் ஃபுட், கோ டு ஃபுட் அண்ட் இட்ஸ் ரெசிபி. Your favorite food, ஆ whatever it is. என்னோட ஃபேவரட் ஆ. ஃபுட் நம்ம பக்கா ஜாஃப்னா தமிழ் யாழ்ப்பாண பொண்ணு. எனக்கு புட்டும் குழம்பும் என்னோட You're vegetarian also, இல்ல? வெஜிடேரியன். ஆமாம், புட்டு குழம்பும் தான் என்னோட ஃபேவரட். அது கடலைக்கறியா இல்லை குழம்பா? குழம்பு ஜஃப்னா தேங்காய் பால் குழம்புன்னு பண்ணுவாங்க. Okay, okay. அதுதான் அது அந்த ஒரு ஸ்வீட்டாக இருக்குமா இல்லை காரமாக இருக்குமா? காரம் தான், காரமாக Okay, இருக்கும். அது ஒரு செம காம்பினேஷன். அது ஓகே, தேங்காய் பாலில் போட்டு. தேங்காய் பால்லாம் போட்டு கார குழம்பு மாதிரி, வத்த குழம்பு மாதிரி காரமாக இருக்கும். தேங்காய் பாலோடு சேர்த்துருக்கும். அதனால அது இன்னொரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃப்ளேவராக. ஆமாம், அது புட்டும் குழம்பு தான் என்னோட ஃபேவரட். ஸோ சந்தோஷ் கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம்? பிடிச்ச விஷயமா எப்பயுமே ஜாலியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுதான் பிடிக்காத விஷயமே. சீரியஸாக இருக்கிறது பல நேரத்தில் இருக்க வேண்டியதுக்கு இருக்க மாட்டார். That's a good quality also to That's a very good handle any quality. situation. Yeah, he's a happy man. That's so true. Who takes longest to get ready, Santosh or D? Obviously D. Or is it you? I think it's you, D. number one. No, D. D, yeah? D number one. Then me probably 2. D சந்தோஷுக்கு டைமே அவருக்கு கிளம்பினதே கிடையாது. அப்படியே வீட்டில் எப்படி இருப்பாரோ அதே தான் வெளியில் எப்படி இருப்பாரோ அதுதான் வீட்டில். How about you? I'm quicker than you. No. Yeah, I think I'm quicker than you. Is it? Yeah. If you have to tie a sari and all that, take more No, time. if it is sari. Even otherwise? I think we're both same. The same. Pretty Okay. much. Yeah. We're even. Uh, One guilt you always carry. I don't know. கில்ட் அந்த டைமில் எனக்கு அந்த நான் சொன்ன மாதிரி டிசிஷன் மேக்கிங் எனக்கு ஏதாவது தப்பாக இருந்திருக்கலாம். பட் தெரியல, எனக்கு கில்ட்டுன்னு இல்லை. மேபி அம்மாவை நிறைய திட்டியிருப்பேன், சண்டை போட்டிருப்பேன். அது தப்பு அப்படின்னு யோசிக்க. ஏன்னா பாவம் அவங்க. She's in Jaffna level. She's in Jaffna, yeah. I'm sure you're missing her a lot also whenever you get the time. Yeah, ஆனால் எங்கள் மற்ற எல்லா யாரையும் என்னவோ சொல்லலாம், அப்பா அம்மாவை ஒன்றாலும் சொல்லக்கூடாதுன்னு. ஏன்னா வளர்ந்ததுக்கப்புறம் தான் அவங்க சொன்னது எல்லாமே என்னுடைய நன்மைக்காக மட்டும்தான் சொல்லியிருக்காங்கன்னு. அந்த டைமில் தெரியாது, அதில் சண்டை போட்டிருப்போம், ரொம்ப திட்டிருப்போம்ல. அது மேபி அது எனக்கு இட்ஸ் நாட் அது ஒரு இது இருக்குது தேவையில்லாமல். One sorry to whom and why? Send one thanks to whom and why? One sorry. And one thanks. One sorry to somebody and to who, and one thanks to somebody who and why? I have to say sorry to my friend, my closest friend, Aarthi. I haven't spoken to her கொஞ்ச நாள். ஏதோ ஒரு நாள் வந்து ஒரு ஏதோ ஒரு வேண்டுதல் மாதிரி ஏதோ ஒன்று, அதில் ஏதோ பேசலைண்ணா. ஐ நோ அவங்கக்கிட்ட பேசாது எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. ஷீ இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஐ லவ் ஹர், ஷீ லவ்ஸ் மீ. ஆர்த்தி. வி டோன்ட் ஹாவ் எனி, நம்மளுக்குள்ள எந்த வகையான ஒரு மன இதுவும் இல்லாத ஒரு தூய்மையான ஒரு அன்பு எனக்கு. ஆமாம், அவங்கக்கிட்ட நான் பேசாமல் இருக்கிறது எனக்கு ஒரு கில்ட் இருக்குது. அந்த கில்ட்டுக்கும் அது சேர்த்து தான் அதை சொல்கிறேன். ஐ லவ் ஆர்த்தி. ஸோ அது அவங்களுக்கு அந்த சாரி சொல்லணும். அவங்க ஷீ டிசர்வ் தட். ஓகே. ஸோ நான் சொல்லணும், அதுதான். பட் ஐ டெஃபினெட்லி மீட் ஹர் and tell her when the time comes, and I love her. அவங்க மாதிரி ஒரு அன்பின் உருவத்தை நான் உலகத்தில் பார்த்து ஒரு சில பேர்களில் அவங்களும் ஒருத்தங்க. Yeah, I've told you about Aarthi. And one thank you to somebody and why? Thank you to
ஃபேமிலி மெம்பர்ஸா வெளியிலையா? Your show you want to say thank you to. I have to thank you. No, leave me. I'm No, you know why? Why? This is my very first podcast. Mine too, probably with you, really. Yeah, so I have to thank you. Start from where? Sorry for family. Start from No, where but we are. anybody you want to say thank you to apart from me, like, and why? To be a friend or a family member, somebody. அப்படி பார்த்தா எனக்கு நிறைய பேர் இருக்காங்க. நிறைய தேங்க் பண்ணுறது இந்த உலகத்துக்கு ஃபுல்லாகவே தேங்க் பண்ணணும். எவ்ரி மினிட் ஐ ஹாவ் டு தேங்க். இது மை ஃபேமிலி ஆஃப்கோர்ஸ் ஐ ஹாவ் டு தேங்க். அண்ட் என்னை டெய்லி பார்த்துக்கிற என்னோட ஸ்டாஃப்ஸ், எங்கள் வீட்டில் இருக்கிற அத்தனை ஸ்டாஃப்ஸுக்கும் ஐ ஹாவ் டு தேங்க் தெம். பிகாஸ் நான் இன்றைக்கி நல்லா இருக்கேன், இன்றைக்கி கம்ஃபர்டபுளாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன்னா நானும் சந்தோஷம், எங்கள் குடும்பமும், என்னுடைய ஸ்டாஃப்ஸ் அதுக்கு ஒரு முக்கிய காரணம். ஸோ ஆல் மை தேங்க்ஸ் கோஸ் டு மை ஸ்டாஃப்ஸ். தே ஆர் ஆல்வேஸ் தே ஆர் மை You treat them as family, not like family as family. இல்லை இல்லை, அவங்க தான் எனக்கு நான் எங்கள் வீட்டில் எனக்கு சமைச்சு போடுற எங்கள் அம்மா நாகம்மாவுக்கு முதல் தேங்க்ஸ் சொல்லணும். அவங்களால தான் எனக்கு அன்னபூர்ணி, அவங்க தான் சாப்பாடு போடுறாங்க அவங்க. ஸோ ஆல் மை ஸ்டாஃப்ஸ், த என்டையர் டீம், அவங்களுக்கு என்னோட தேங்க்ஸ். Beautiful. I'm actually very happy you said that. What version of yourself do you miss? What version of myself? My younger version I do, because அப்போ வந்து பொறுப்பு இல்லைல்ல, பொறுப்பே இல்லாமல் அப்படியே ஜாலியாக இருந்த. இப்போ ஒரு என்ன பிரச்சனை என்ன நடக்குதுன்னு எனக்கு நான் ஒரு செலக்டிவ், எனக்கு அம்னீஷியா தான், செலக்டிவும் கிடையாது, ஃபுல்லாக மறந்துடுவேன். அதனால் I'm sure Santosh is laughing. யா எனக்கு ஒன்றுமே தெரியாது. இல்லை ஐ மிஸ் தட். இப்போ வந்து நல்ல கொஞ்சம் நினைவு இருக்குது. அதனால் ஐ கீப் எவ்ரி திங். Do you have அதாவது உங்களுக்கு ஏதாவது பாலிசிஸ் இருக்கா? செல்ஃப் மேட் ரூல்ஸ் இது மாதிரி நான் அது வந்து தாண்ட மாட்டேன், இதான் என்னோட ரூல்ஸ் வாழ்க்கையில் ஏதாவது இருக்கா அது மாதிரி? இல்லை ஜென்ரலாக இல்லை, அப்படி ஒன்றும் கிடையாது. சும்மா ஜாலியாக இருப்பேன்னு சொன்னால் ஆன் அ லைட்டர் நோட், நான் வீட்டிலேருந்து வெளில போகிறதுனா மேக்கப் பண்ணி கிளம்புவேன். அது எனக்கு பிடிக்கும். அது வேற இதுக்காக அது ஒரு ஆமாம், அது ஒரு பார்ட் ஆஃப் மை லைஃப். ஆமாம், அது ரூலுன்னு இல்லை, அது ஸோ எனக்கு நானே பண்ணிக்கிற ஒரு விஷயம். ஒன்று மற்றபடி ஐ டோன்ட் ஹாவ் இது. பட் ஐம் வெரி க்யூரியஸ் அபவுட் லைஃப் அண்ட் பீப்புள். ஸோ அதனால் அதை என்ன நடக்குது, என்ன வெளியில் என்ன ஆளுங்க எப்படிங்கிற ஒரு க்யூரியஸாக பார்க்குற ஒரு இது இருக்குது. ஸோ தட் யா அண்ட் ஐ லைக் டு see and know. இன்க்விசிட்டிவாவோ அப்படி கிடையாது, சும்மா ஜாலியாக இது பண்ணுவேன். அண்ட் ஐ ஜஸ்ட் லைஃப் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் ஐ எம்ப்ரேஸ் லைஃப். Meenakshi, who's your 2 a.m. celebrity friend that you go to or you want to talk to? Celebrity? Are you? Yeah, I'm family, so leave anybody else. 2 a.m. யார் First of all, you sleep off fast. I don't sleep. Yeah, you sleep late? No, I sleep late. Then why don't you call me at times? Then I have nobody to talk சில to. சமயம் I thought you sleep off. I sleep off early. You sleep off early. நான் வந்து Who's your 2 a.m. friend that you call? ஃப்ரெண்டு வந்து எனக்கு விவேக்லாம் ரொம்ப பேசுவான். அவன் நைட்டு கோழி விவேக், லிரிசிஸ்ட் விவேக் இருக்கார்ல, அவன் வந்து அவனுக்கு 2 மணிக்கு தைரியமாக கால் பண்ணலாம். ஏன்னா அவன் கண்டிப்பாக நைட்டு முழிச்சிருப்பான்னு தெரியும். ஒரு சில பேர் தான் முழிச்சிருப்பாங்க, அதெல்லாம் ஒன்று. என்னோட பாதி ஃப்ரெண்ட்ஸு 11 மணிக்கு தூங்கிடுவாங்க. யூ டூ. ஸோ அதில் அதை வச்சு என்ன. ஸோ வாழ்க்கையில் வந்து God's given you last 7 minutes. What will you do in that 7 minutes? என்ன பண்ணுவீங்க 7 minutesல? சூப்பராக ட்ரெஸ் பண்ணி, எனக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கோ அது எல்லாத்தையும் அழகாக ட்ரெஸ் பண்ணி, அது எனக்கு பிடிக்கும். நல்லா ட்ரெஸ் பண்ணி நல்லா பிடிச்ச சாப்பாடை சாப்பிட்டு பிடிச்ச ஆளுகளோடு இருக்கணும்னு நினைப்பேன். இது எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கும். ஒன்று எல்லாருக்கும் அப்படி சந்தோஷமாக அவங்களோட அந்த டைமை, ஆனால் அதுக்காக ட்ரெஸ் பண்ணாமலோ அப்படி இருக்கக்கூடாது, நல்லா ரெடியாகி இருக்கணும்னு நினைப்பேன். Go away stylishly. That's it. So Meenakshi, thank you so much. ரொம்ப ஹார்ட்ஃபெல்ட்டான இது வந்து ஒரு கான்வர்சேஷன். ஒரு நம்ம 2 பேர் ஃபோனில் பேசுகிற மாதிரி, ஆனால் நம்ம மைக்கில் பேசுகிறோம் இப்போ. ஆமாம், அதுதான் மற்றவங்க கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம 2 பேர் கேட்குறது 10 பேர் கேட்குறாங்க இப்போ. அந்த நோட்டில் ரொம்ப ரொம்ப நன்றி.
கலாட்டா சார்பிலையும் என் சார்பிலையும் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் விஷிங் யூர் சாரி லைன் தட்ஸ் கமிங் அவுட். நாங்கள்லாம் பார்க்குறோம், ஆர்வமாக இருக்கோம் உங்கள் ஸ்டுடியோவில். Yeah, நிச்சயமாக கூப்பிடுங்க. அண்ட் we would love to see your collection. thank And you. wishing you all the very best to you, Santosh, and to D. தேங்க்யூ ஸோ மச் கருண், எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு. என்னோட மைண்டில் இருக்கிறத ஒரு 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 கொஞ்சத்தை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு. அண்டு ஒரு யார்கிட்டையும் உட்காந்தா அவங்கக்கிட்ட இருந்து உண்மையாக வெளியில் எடுக்க யூ நோ த ட்ரிக், யூ நோ ஹவு டு டேக் அவுட் ஃப்ரம் தேர் Without hurting them, ஹார்ட். without help, yeah. ஸோ அதை வந்து யூ டூயிங் இட் ஸோ வெல், யூ டூயிங் இட் ஸோ பியூட்டிஃபுல்லி. அண்ட் யூ அண்ட் மீ ஹாவ் அ வெரி லாட் இன் காமன். நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம பேசுகிறோம், நிறைய விஷயங்கள் காமனாக இருக்குது. யூஆர் அ வெரி ஜென்டில், வெரி வெரி ஜென்டில் பர்சன். Thank you. I wish people understand that. They look at me and think that இல்லை I'm so இல்லை இல்லை bizarre. தே டோன்ட் நோ. என்னென்னா தெரியாது, ஆனால் யூஆர் அ வெரி வெரி ஜென்டில் பர்சன். அது வந்து பழக பழக இன்னும் அதிகமாக தெரியும், அப்பா இவ்வளோ ஒரு குழந்தைத்தனமா, இவ்வளோ ஒரு ஜென்டிலான ஒரு ஆளான்னு சொல்லி. ஸோ ஐம் வெரி ஹாப்பி டு டூ திஸ் வித் யூ. அண்ட் தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் ஹூ இஸ் லிசனிங் டு இட், வாட்சிங் திஸ். அண்ட் அவங்களுக்கு இதில் ஏதாவது நல்லது எடுத்துக்க முடிஞ்சு அது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிச்சுதுன்னா ஐ பி வெரி வெரி ஹாப்பி. அண்ட் இல்லை நாங்கள் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணும்னா ப்ளீஸ் லெட் அஸ் நோ. வி ஆர் ஓப்பன் To anything. improve. Definitely. And thank you so much for listening, and thanks for this. Thank you, Meenakshi. Thank so you, much. Thank you, Galata. Makal. Thank you all. Title sponsors: Max Gold, Let's Go Holidays, Dr. Sri Verma Wellness, Karthipuram presents Meenakshi Iyer and Karun Raman podcast, powered by i5 Properties, the Chennai Silks.